சரி, ஓகே. இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா, லாஸ்ட் கிளாஸ் எது பார்த்தோம்னா, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பார்த்தோம். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பார்த்தோம். எந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கு? ஆன்சர் பண்ணுங்க. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படிங்கிறது எந்த வருஷம் ஆரம்பிச்சது? ஆன்லைன் ஆன்சர் பண்ணுங்க. 1884 1852? மெட்ராஸ் மகாசன சபா தான் 1884 ஆரம்பிச்சிருக்கும். இது வந்து 1852 ஆரம்பிச்சிருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறது என்னன்னா, மெட்ராஸ் மகாஜன சபா. இதை வந்து 1884 அடக்கி வச்சுக்கணும். மே 16. இது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இது ரெண்டையும் லிங்க் பண்ணியிருப்பாங்க. மெட்ராஸ் மகாஜன சபாவும் அதையும் என்ன பண்ணியிருப்பாங்க, லிங்க் பண்ணியிருப்பாங்க. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852 ஆரம்பிச்சிருக்கும். அதையும் மெட்ராஸ் மகாஜன சபாவை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, லிங்க் பண்ணியிருப்பாங்க. எந்த வருஷத்தில் இது ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா, 1884 ஆரம்பிச்சிருப்பாங்க. இது 54 ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படிங்கிறது செயலிழந்து போயிடும். இரண்டு பேர் சொல்லிடுவாங்க. இதில் வந்து யார் யார் இருப்பாங்க அப்படின்னா, ரங்கையா இருப்பார். தமிழ்லேயே அதே தான். சென்னை மகாஜன சபா. சென்னை மகாஜன சபா. சபை ஆரம்பிச்சது வந்து ரங்கையா அப்படிங்கிறது. இவர் தான் முதல் தலைவராக இருப்பார். ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாருன்னா ரங்கையா இருக்கும். இதுக்கு வந்து செயலர் யார் இருப்பாங்கன்னா, செக்ரட்டரி. ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் அப்படிங்கிறப்ப ரங்கையா இருப்பார். இதுக்கு வந்து பிரசிடென்ட் யார் இருப்பாங்க, பிரசிடென்ட்னா ரங்கையா இருப்பார். இதுக்கான செக்ரட்டரி அப்படிங்க யார் இருப்பாங்க அப்படின்னா, செக்ரட்டரி அப்படின்னா செயலர். செயலர் அப்படிங்கிறது யார் இருப்பாங்க அப்படின்னா, சார்னு இருப்பார். ஆனந்த சார்லு. செக்ரட்டரி வந்து ஆனந்த சார்னு இருப்பார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். இதை கரெக்டாக பார்த்துக்குவோம். சரி, இவங்க என்னன்னா, பிற்காலத்தில் வந்து இப்போ காங்கிரஸ் இருக்கு பார்த்தீங்களா, காங்கிரஸ் மாதிரி வந்து ஒரு அமைப்பாக உருவாகிருக்கும். காங்கிரஸோட இணைஞ்சிருக்கும். சொல்ல போனால் 1920 என்னது காங்கிரஸ்குள்ள இணைஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி என்னன்னா, காங்கிரஸ் என்ன சில கோரிக்கை வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா. இது இப்போ எப்படின்னா, நீங்கள் ஐஎன்எம்ல பார்த்துருப்பீங்க, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் பார்த்துருப்பீங்க. காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சில கோரிக்கைலாம் வச்சுருக்கும். இப்போ என்ன மாதிரி கோரிக்கை அப்படின்னா, ராணுவ செலவு குறைக்கணும். ஏன்னா பிரிட்டிஷ் ராணுவ செலவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ராணுவ செலவு குறைக்கணும் அப்படின்ட்டு அது ஒரு கோரிக்கை வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது என்னென்னா, ஃபஸ்ட்டு டிமாண்ட், இதோட டிமாண்ட் அப்படிங்கிறது மாதிரி என்ன டிமாண்டாக இருக்குன்னா, கோரிக்கை மிலிட்ரி எக்ஸ்பென்சஸை குறைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. மிலிட்ரி எக்ஸ்பென்சஸை குறைக்கணும், ரெடியூஸ் பண்ணணும். இப்போ நம்ம தமிழ் எப்படி எழுதிக்கணும்னா, ராணுவ செலவை வந்து குறைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ராணுவ செலவை குறைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ இருக்க பார்த்தீங்களா, ஐஏஎஸ் எக்ஸாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து ஐசிஎஸ் தேர்வுன்னு சொல்லுவாங்க. இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஐஏஎஸ் எக்ஸாம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படிங்கிறத வந்து சிவில் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. அது எங்கே நடந்திருக்கும்னா வந்து இங்கிலாண்டில் நடந்திருக்கும். நம்ம சிம்பிளாக வந்து பக்கத்தில் ஒரு
சென்ட்ரலில் ஒரு எக்ஸாம் வச்சாவே நம்ம வந்து போகிறதுக்கு சில பேர் சலிச்சுப்பாங்க. அப்போ அவங்க வந்து அப்போல்லாம் என்ன பண்ண இங்கிலாண்டில் போயிட்டு அந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ இங்கிலாந்துலேருந்து இங்கேருந்து தமிழ்நாடு தான் சரி, இங்கிலீஷ் அதாவது இந்தியன்ஸ் ஃபுல்லாவே எங்கே போய் எக்ஸாம் எழுதியிருக்கணும் அப்படின்னா, ஃபுல்லாவே வந்து இங்கிலாண்டில் போய் எழுதிட்டு வரணும். அப்போ அங்கே தான் எழுதினா தான் என்னன்னா, அங்கே மட்டும் சர்ச்சை வச்சிருப்பாங்க. அங்கே போய் எழுதிட்டு வர மாதிரி இருக்கும். அதை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அங்கே மட்டும் நடத்த வேணாம். நீங்கள் வந்து இந்தியாவுக்கான சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது இந்தியாவில் நடத்தப்படணும் அப்படின்ட்டு வேணாலும் கோரிக்கை வச்சிருப்பாங்க. இப்போ என்னன்னா, ஐசிஎஸ் எக்ஸாம் should be conducted in both England and India. Should be conducted in both England and India. இது மாதிரி சில கோரிக்கைலாம் இவங்க வச்சிருப்பாங்க. இந்திய குடிமைப்பணி தேர்வை இங்கிலாந்து மற்றும் இந்தியாவில் ரெண்டுலையுமே என்ன பண்ணணும், நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோரிக்கை வச்சிருப்பாங்க. எழுதிக்கங்க. மூணாவது பையன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, லண்டன்ல ஒரு கவுன்சில் அமைச்சிருப்பாங்க. அந்த லண்டன் கவுன்சில் என்ன பண்ணணும், மூடணும்னு சொல்லியிருப்பாங்க. லண்டன் கவுன்சில் என்ன பண்ணிடணும், கவுன்சிலை மூடுவது. அதாவது லண்டன் கவுன்சில் என்ன பண்ணணும், மூடுவது. இது மாதிரி சில கோரிக்கை வச்சிருப்பாங்க. The abolition of Council of India in London. Abolition of Council of India in London. அந்த லண்டனில் இருக்கிற கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத இது வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னா, டேக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. மூணாவது பாயிண்ட்னா, நாலாவது பாயிண்ட் வந்து வரிகளை குறைக்க சொல்லியிருப்பாங்க. வரிகளை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, குறைக்க சொல்லியிருப்பாங்க. ரெடக்ஷன் ஆஃப் டேக்ஸ். இங்கிலீஷில் என்னன்னா ரிடக்ஷன் ஆஃப் டேக்ஸ். ஆங்கிலத்தில் ரிடக்ஷன் ஆஃப் டேக்ஸ் அப்படின்னா வரிகளை குறைக்க சொல்லியிருக்காங்க. வரிகளை குறைக்க சொல்லி கேட்டிருப்பாங்க. சரி, இதான் வந்து என்னன்னா பிற்காலத்தில் வந்த இந்தியன் காங்கிரஸ் இருக்கு பற்றியா அவங்க கோரிக்கையாகவே இருந்துச்சு. சரி, நெக்ஸ்ட் வந்து இவங்களை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1930 இது இடையில கொஞ்சம் சில பார்ப்போம். ஆனால் இவங்க என்னென்ன சிலலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். 1930 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சால் சத்தியாகிரகம். இது வந்து 10th புது புக்கில் கூட இருக்காது, பழைய புக்கில் இந்த வார்த்தை கொடுத்துருப்பாங்க. உப்பு சத்தியாகிரகம். உப்பு சத்தியாகிரகம் வந்து போராட்டம் நடத்தியிருப்பாங்க. எந்த இடத்துல அப்படின்னா, ஜார்ஜ் டவுன். அப்போ யானை கவுனின்னு சொல்லுவாங்க. யானை கவுனி. ஜார்ஜ் டவுன் அப்படிங்கிற பிளேஸில் வந்து யானை கவுனின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்மோர்னு வச்சுக்கலாம். அந்த இப்போ இருக்கிற வந்து எக்மோர்னு சொல்லி அங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்க வந்து சில இது பண்ணியிருப்பாங்க. உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் நடத்தியிருப்பாங்க. உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் நடத்தியிருப்பாங்க. இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, 1895 காந்தி வந்து உரையை எழுதியிருப்பார். காந்தி ஸ்பீச் இருக்கும். அடுத்து வந்து கோல்டன் ஜூப்ளி நடந்திருக்கும். இந்த அமைப்போட கோல்டன் ஜூப்ளி. இந்த அமைப்பில் கோல்டன் ஜூப்ளி நடந்திருக்கும். அந்த கோல்டன் ஜூப்ளியில் யார் கலந்துப்பாருன்னா, நேரு ஸ்பீச் இருப்பார். நேருவோட ஸ்பீச் இருக்கும். எல்லாம் பழைய புக்கில் இருக்கும். அதை நோட் பண்ணி. சரி, இப்போ இது பார்த்தோம்ல, சால் சத்தியாகிரகம் அப்படின்ட்டு. உப்பு சத்தியாகிரகம்
இந்த உப்பு சத்தியாகிரகத்தில் சில பேர் கைது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிறது என்ன, காந்தி பெரிய லெவலில் பண்ணியிருப்பாரு. தந்தி மார்ச் அப்படின்னு பண்ணியிருப்பாரு. இங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சென்னையில் சில பேர் பண்ணியிருப்பாங்க. டி. பிரகாசம் அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. டி. பிரகாசம் அப்படிங்கிறவர்னா இந்த சென்னையில் நடத்தியிருப்பாரு. ஜார்ஜ் டவுன், யானி கவுனி அப்படிங்கிற பிளேஸில் வந்து நடத்தியிருப்பாரு. அப்போ நடத்தும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்கள சில பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அரெஸ்ட் பண்ணும்போது யார் தலைமையில் குழு போட்டிருப்பாங்கன்னா, இவர் நீதிபதி ஜஸ்டிஸ் ராமச்சந்திரன் இருப்பார். தமிழ் இங்கிலீஷ் ஏதோ ஒன்று எழுதிக்கிங்க, அதில் ஒன்றும் விஷயம் கிடையாது. ராமச்சந்திரன் அப்படிங்கிற தலைமையில் வந்து போட்டிருப்பாங்க. 3 பேர் கொண்ட குழு போட்டிருப்பாங்க. 3 மெம்பர்ஸ் கமிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழு போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, விசாரிச்சிருப்பாங்க. இது சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. கேபிசி கொஸ்டின் தான். என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னா, 1884 வெங்கையா நாயுடு மற்றும் ஆனந்தச்சார்லு இவங்க ஏற்படுத்தின அரசியல் அமைப்பு என்னது? தமிழில் சொல்லணும் அப்படின்னா, அரசியல் சார்ந்த அமைப்பு. அரசியல் சார்ந்த அமைப்பு என்ன? இன்னும் வந்து பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் என்னது? பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் என்னன்னு கேட்குறாங்க. என்னதுங்க? 1884 ரங்கையா நாயுடு, ஆனந்தச்சார்லு இவங்க 2 பேரும் ஏற்படுத்தப்பட்ட அரசியல் சார்ந்த அமைப்பு என்னதுங்க? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். மெட்ராஸ் மகாஜன சபா. மெட்ராஸ் மகாஜன சபா தான் ஏற்பட்டு. சரி, இப்போ ஐயா நம்ம இந்தியா லெவலில் பார்க்கும்போது என்னன்னா, மிதவாதிகள், தீவிரவாதிகள் அது மாதிரி செய்யிருப்பாங்க. இப்போ தீவிரவாதிகள்னா என்ன சொல்கிறோம்னா, கொள்கை ரீதியாக தீவிரவாதிகள் இருப்பாங்க. இப்போ இருக்க டெரரிஸ்ட் இப்படி கிடையாது. கொள்கை ரீதியாக என்ன பண்ணியிருப்பாங்க, தீவிரவாதமாக இருப்பாங்க. அப்போ என்னன்னா, அவங்க அவங்க ஒரு சில விஷயம் நடத்தாங்கன்னா, இல்லாட்டி வந்து அது நடக்கணும் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவாங்க. அப்போ அந்த மாதிரி இருப்பாங்க. புரட்சிகர பயங்கரவாதிகள் இருப்பாங்க. இப்போ அவங்களாம் யாருன்னா, நம்ம சொல்லப்போனால் வாஞ்சிநாதன் இருப்பார் பார்த்தீங்களா? வாஞ்சிநாதன், அவரை தான் குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஏன்னா அவர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஆக்ட் ரிலே பண்ணியிருப்பார். இப்போ லாஸ்ட் குரூப் 1ல் கூட இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. முதல் முறை அதாவது வாஞ்சிநாதன் அப்படிங்கிறவர் ஆஸ்பர்லே பண்ணியிருப்பாரு. இந்த ஆஸ்பர்லே பண்ணப்ப யார் ஃபஸ்ட்டு குற்றவாளியான்னு கேட்டிருப்பா. இப்போ என்னன்னா, இவர் நீலகண்ட பிரம்மச்சாரி வருவார். அந்த ஆன்சர் வந்து நீலகண்ட பிரம்மச்சாரி வருவார். யார் ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் யார் தப்பு பண்ணாங்க முதல் முறை குற்றவாளி அப்படின்னா, இவர் தான் முதல் காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, 3 இதாக போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து மாட்ரிக்ஸ். இந்திய அதாவது தமிழக விடுதலை போராட்டம் அப்படிங்கிறது ஒரு 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து மாட்ரிக்ஸு, இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு, தமிழ் வந்து புரட்சிகர பயங்கரவாதின்னு சொல்லுவாங்க. இது வந்து மிதவாதிகள், தீவிரவாதிகள், புரட்சிகர பயங்கரவாதிகள். புரட்சிகர பயங்கரவாதிகள் இது வந்து 3 இதாக போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு மாட்ரேட்ஸ் பற்றி பார்ப்போம். இப்போ மாட்ரேட்ஸில் யார், அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மாட்ரேட்ஸ்.
மாட்ரேட்ஸ் அப்படிங்கும்போது என்னன்னா 1884 ஒரு கூட்டம் கூடியிருப்பாங்க. 1884 டிசம்பர் மாதம் வந்து கூட்டம் கூடியிருப்பாங்க. இங்க இருக்க மாட்ரேட்ஸ்லாம் சேர்ந்து. மாட்ரேட்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது வந்து ஜி. சுப்பிரமணிய ஐயர். இந்தியா லெவல்ல பார்க்கும்போது இது வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, டிசம்பர் மாதம் கூடுறது வந்து பிரம்மஞான சபை, தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்னு பார்த்துருப்பீங்க. தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்னு பார்த்துருப்பீங்க. பிரம்மஞான சபை இது ஆரம்பிச்சது வந்து அன்னிபெசன்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க. அன்னிபெசன்ட் ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. அன்னிபெசன்ட் வந்து இதில் தலைவராக இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது வந்து 1875 ஆரம்பிச்சிருப்பாங்க தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்ட்டு. அதான் நீங்கள் ஐஎன்எம் பார்ப்பீங்க. அதில் வந்து சில கூட்டம் கூடுவாங்க. மெட்ராஸில் வந்து என்னன்னா இந்த கூட்டம் கூடுவாங்க. அந்த மெட்ராஸில் கூடும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சில முன்னுரைலாம் அதாவது சில முடிவு எடுத்திருப்பாங்க. அந்த முடிவின் காரணமாக தான் என்ன ஆரம்பிக்க போகிறாங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸே ஆரம்பிக்க போகிறாங்க. அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது உருவாக்குறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிற காரணமே என்னன்னா, மெட்ராஸ் மாகாணத்தில் நடந்த சில கூட்டம் தான். அதாவது பிரம்ம சபை நடந்த கூட்டம். தமிழ் வந்து பிரம்ம ஞான சபை. தமிழ் வந்து பிரம்மஞான சபை அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரம்மஞான சபை நடந்த கூட்டம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை இந்த காரணம் அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகிறதுக்கே ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் வேற யாரும் இந்தியா லெவலில் கலந்துட்டாங்க அப்படின்னா, தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி கலந்துக்குவாங்க. வேற என்ன, சுரேந்திரநாத் பானர்ஜி. சுரேந்திரநாத் கலந்துப்பார். தமிழ் அப்படியே எழுதிக்கிங்க. தாதாபாய் நவ்ரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி கலந்துப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்க இருக்கிறது வந்து ரங்கையா நாயுடு. ரங்கையா வந்து ஆனந்த் சார்லு. இப்போ மெட்ராஸ் மகாஜன சபை ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்களா, இவங்க 2 பேரும் அதை கலந்துப்பாங்க. இவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே கலந்துப்பாங்க. சரி எழுதிக்குங்க. ஜி. சுப்பிரமணிய ஐயர், தாதாபாய் நவ்ரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, ரங்கையா, ஆனந்த சார்லு. இவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்க, 10th புக்லேயே அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சில விஷயம் கரண்ட் வந்து சில விஷயம் எக்ஸ்ட்ரா சொல்லுவேன். சில வந்து நம்ம 10th புக்லேயே அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு டைம் அதை படிச்சு பாரு. ஜி. சுப்பிரமணிய ஐயர், தாதாபாய் நவ்ரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, ரங்கையா, ஆனந்த சார்லு அப்படிங்கிறவங்க. இதில் முக்கியமாக தமிழ்நாட்டில் யாரெல்லாம் மாட்ரேட்ஸ் இருந்தாங்க. இப்போ இதான் கூட போடுறாங்க. தமிழ்நாட்டில் இருந்தவங்க யார் அப்படின்னா அவங்களே எழுதிக்கிங்க. பிஎஸ் சீனிவாச சாஸ்திரி. பிஎஸ் இவங்க மாட்ரேட்ஸ். சீனிவாச சாஸ்திரி. பிஎஸ் சீனிவாச சாஸ்திரி. அதுக்கப்புறம் வந்து பிஎஸ் சிவகாமி. பிஎஸ் சிவகாமி. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கிருஷ்ணசாமி. இவங்களாம் இருக்காங்க. இப்போ வந்து என்னன்னா 1885 உங்களுக்கு தெரியும். 1885 இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். காங்கிரஸ் அமைப்பு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். காங்கிரஸோட ஃபர்ஸ்ட் மாநாடு நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் மாநாடு ஏன்னா வந்து 1884 டிசம்பரில் இந்த பிரம்மஞான சபை அப்படிங்கிற கூட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த காங்கிரஸ் அப்படின்னு உருவாக்க போகிறோம் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதுக்கான கூட்டம் தான் ஃபஸ்ட்டு போட போகிறாங்க. அதை கூட்டத்தை என்ன பண்ணி போகிறாங்கன்னா, இது வந்து அங்கங்கே ஒரு குழு இருக்குது. மெட்ராஸில் ஒரு குழு இருக்குது, பாம்பேயில் ஒரு குழு இருக்குது. அதுக்கப்புறம் அங்கங்கே என்னென்னா சில குழுக்கள் இருக்குது. அது வந்து என்னென்னா ஒரே இதாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா, காங்கிரஸ் அப்படிங்கிறது இந்தியா லெவலில் ஒரு பெரிய அமைப்பு தேவை அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இதை கொண்டு வராங்க. இப்போ இதை கொண்டு வரும்போது என்னென்னா ஃபஸ்ட்டு காங்கிரஸ் மாநாடு அப்படிங்கிறத கெஸ்டிங் கேட்பாங்க எப்பயுமே. அப்போ ஃபஸ்ட்டு காங்கிரஸ் மாநாடு எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா, பம்பாயில் நடந்திருக்கும். பாம்பே. ஃபஸ்ட்டு காங்கிரஸ் மாநாடு அப்படிங்கிறது எங்கே நடந்திருக்கும்னா பாம்பேயில் நடந்திருக்கும். இதுக்கு வந்து என்னன்னா தலைவர் வந்து யார் இருப்பாங்கன்னா, WC பானர்ஜி. WC பானர்ஜி அப்படிங்கிறது தான் தலைவராக இருப்பாங்க. உமேஷ் சந்திர பானர்ஜி சொல்லுவாங்க. அவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதுக்கு வந்து தலைவராக இருப்பார். இவர் வந்து தலைவராகணும் அப்படின்ட்டு முன்மொழிந்தவர் அப்படிங்கிற யாரு, இந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணவங்க இல்லாட்டி வந்து முன்மொழிந்தவங்க ப்ரொபோசர் யாரு, இங்கிலீஷில் வந்து சொல்லுவாங்கன்னா
ப்ரொபோசர் முன்மொழிந்தவர் யார்? டபிள்யூசி பானர்ஜி அப்படிங்கிறது தான் தலைவராகணும் அப்படின்ட்டு முன்மொழிஞ்சவர் யார் அப்படின்னா ஜி சுப்பிரமணிய ஐயர். ஜி சுப்பிரமணிய ஐயர் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது ஒரு தலைவராகணும் அப்படின்ட்டு இவங்க முன்மொழிஞ்சிருப்பாங்க. டபிள்யூசி பானர்ஜி அப்படிங்கிறது தலைவராகணும் அப்படின்ட்டு முன்மொழிஞ்சிருப்பாங்க. இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை பேர் கலந்துப்பாங்க அப்படின்னா 72 பேர் கலந்துப்பாங்க. அகில லெவலில் இந்தியா லெவலில் எத்தனை பேர் கலந்துப்பாங்க அப்படின்னா 72 டெலிகேட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்தியா லெவலில் கலந்துக்கிட்டு வந்து 72 டெலிகேட்ஸ். அதுலேயும் குறிப்பாக மெட்ராஸ் மாகாணத்துலேருந்து கலந்துட்ட வந்து 22 பேர். இங்கே எழுதி போகிறேன் பார்த்துக்கோங்க. மெட்ராஸ் மாகாணத்துலேருந்து மட்டும் கலந்துக்கிட்டவங்க எத்தனை பேர்? 22 பேர். அப்போ 22 பேர் மெட்ராஸ் மாகாணத்துலேருந்து கலந்துக்கிட்டதுக்கு யார் உதவி பண்ணியிருப்பா அப்படின்னா ஜி சுப்பிரமணியர் ஐயர் தான் அப்படி உதவி பண்ணியிருப்பாரு. ஜி சுப்பிரமணிய ஐயர் தான் என்ன பண்ணியிருப்பான்னா உதவி பண்ணியிருப்பாரு. அப்போ அவர் தான் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கூட்டு போயிருக்காங்க. இதை எழுதிக்கிங்க. முன்மொழிந்தவர் தமிழில் என்னன்னா ப்ரொபோசர் அப்படிங்கிறது முன்மொழிந்தவர். இது ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் அப்படிங்கன்னா 22 பேர். ஃபர்ஸ்ட் மாடு எங்கே நடந்திருக்கணும்? காங்கிரஸ் மாடு பம்பாயில் நடந்திருக்கும். அதை கலந்துட்ட தலைவர் யார் அப்படின்னா பிரசிடண்ட் தலைவர். இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் உமேஷ் சந்திர பானர்ஜி. அடுத்து செகண்ட் நடந்திருக்கும் 1886 இரண்டாவது காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். இரண்டாவது காங்கிரஸ் மாநாடு நடந்த இடம் வந்து கல்கத்தா. இரண்டாவது காங்கிரஸ் மாநாடு நடந்த இடம் வந்து கல்கத்தா. இதில் தலைவர் யார் இருப்பான்னா தாதாபாய் நேருஜி. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பார்த்தியா, தாதாபாய் நேருஜி. இதுதான் என்னன்னா இரண்டாவது காங்கிரஸ் மாநாட்டில் தலைவராக இருப்பாங்க. இதில் எத்தனை பேர் கலந்துட்டாங்க? 1886 எத்தனை பேர் கலந்துட்டாங்க அப்படின்னா 47 பேர் கலந்துருப்பாங்க. 1886 மொத்தம் 47 பேர் இல்லை. மெட்ராஸ் மாகாணத்துலேருந்து எத்தனை பேர் கலந்துப்பாங்கன்னா 48 பேர். இது வந்து சென்னைன்னு மெட்ராஸ் எழுதிக்கிங்க. பகலில் என்ன பண்ணுறீங்க? மெட்ராஸ் எழுதிக்கிங்க. எங்கே நடந்திருக்கு? கல்கத்தாவில் நடந்திருக்கு. இரண்டாவது காங்கிரஸ் மாநாடு. தலைவர் அப்படின்னா தாதாபாய் நேருஜியா தலைவராக இருக்காரு. இதில் அதுக்கப்புறம் 1884 மூன்றாவது காங்கிரஸ் மாநாடு. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம் அப்படின்னா இது வந்து சென்னை மாகாணத்திலே நடந்திருக்கும், மெட்ராஸ்லேயே நடந்திருக்கும். மூன்றாவது காங்கிரஸ் மாநாடு இது எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா மெட்ராஸ்லேயே நடந்திருக்கும், சென்னையில் நடந்திருக்கும். சென்னையார் மெட்ராஸ் ஒன்று எழுதிக்கிங்க. சென்னையில் நடந்திருக்கும். சரி, இது வந்து தலைவர் யார் இருப்பா? அப்போ இந்த தலைவர் ரொம்ப முக்கியமானவர். இதனால் முக்கியம் அப்படின்னா இவர் பேர் வந்து பக்ருதீன் தியாப்ஜி. பக்ருதீன் யாப்ஜி. யாப்ஜி. இந்த பேரை பார்த்தாலே உங்களுக்கு வந்து இது வந்து எந்த மாதிரி இருக்குது? பக்ருதீன் தியாப்ஜி அப்படிங்கிறது ஒரு பேரை பார்த்தா உங்களுக்கு வந்து முஸ்லீம் பேர் மாதிரி இருக்கும். அப்போ முதல் முஸ்லீம் தலைவர் இவர் தான். முதல் முஸ்லீம் தலைவரும் யாருன்னா பக்ருதீன் தியாப்ஜி தான் முதல் முஸ்லீம் தலைவர். இது நடந்ததே வந்து சென்னை மாகாணம் தான். அதே ஒரு சிறப்பு. அது மாதிரி இவங்க வந்து முதல் முஸ்லீம் தலைவர் வந்து தலைவராக இருக்காங்க. முஸ்லீம் தலைவர் இருக்காங்க. அதனால வந்து இன்னொரு ஒரு சிறப்பு. எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1887 மூன்றாவது காங்கிரஸ் மாநாடு. தலைமை தாங்கிறது யாருன்னா பக்ருதீன் தியாப்ஜி, முதல் முஸ்லீம் தலைவர். இதில் எத்தனை பேர் கலந்துட்டாங்க? மொத்தம் வந்து 604 பேர் கலந்துப்பாங்க. இதில் இந்தியா லெவலில் ஃபுல்லாகவே எத்தனை பேர் கலந்துப்பாங்க? 604 கலந்துப்பாங்க. இதில் மெட்ராஸ் மாகாணத்தில் வந்து கலந்துக்கிட்டவங்க யார்? எம்னு போட்டு பேக்கெட் பண்ணி வச்சுங்க. மெட்ராஸ் மாகாணத்துலேருந்து கலந்துக்கிட்ட எத்தனை பேர்னா 362 பேர் கலந்துப்பாங்க. மெட்ராஸ் மாகாணத்துலேருந்து எத்தனை பேர் கலந்துப்பாங்க? 362 பேர் கலந்துப்பாங்க. 362 பேர் கலந்துப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். அப்போ மெட்ராஸ் மாகாணத்தில் ஆச்சு. மெட்ராஸ் மாகாணம் ஃபுல்லாக இருக்குது. சேலம் நடந்துச்சா, மதுரை நடந்துச்சா அப்படின்னா மெட்ராஸ் அதாவது சென்னையில் நடந்துச்சு. சென்னையில் என்ன சொல்லிடுவோம்னா மர்க்கீஸ் கார்டன், அதாவது மர்க்கீஸ் தோட்டம், 1000 விளக்கு பகுதி, 1000 லைட்ஸ் ஏரியா. மர்க்கீஸ் கார்டனில் நடந்திருக்கும். மர்க்கீஸ் கார்டன் அது வந்து என்னன்னா 1000 லைட்ஸ் ஏரியா. 1000 லைட், 1000 விளக்கு பகுதி, மர்க்கீஸ் தோட்டம், 1000 விளக்கு பகுதியில் இருக்கு. 1000 விளக்கு பகுதி. சென்னையில் எப்பயும் 1000 லைட்ஸ் அப்படிங்கிற ஏரியா இருக்குது. அப்போ அங்கே அதனால வந்திருக்கும் மர்க்கீஸ் கார்டன் அப்படிங்கிறது. மொத்தம் 607 தான் வச்சுக்கோங்க. மாற்றி போகிறோம். 604 கிடையாது, 607. 607 பேர். அதில் வந்து 362 பேர் அப்படிங்கிறது என்னன்னா மெட்ராஸ் மாகாணத்துலேருந்து வந்திருப்பாங்க. மெட்ராஸ் மாகாணத்துலேருந்து 360 பேர் வந்திருப்பாங்க. 62 பேர் இருப்பாங்க. சரி, இது வேற என்னன்னா இந்த
எனக்கு வந்து என்னன்னா, இது இது 3 நடந்திருக்கும். இன்னும் நடந்திருக்கும் சென்னை மாகாணத்தில. அது இயர் மட்டும் எழுதிக்கங்க. நான் வந்து உங்களுக்கு எந்த தலைவர் அப்படிங்கிறத நான் யாருன்னு சொல்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட்டு இயர் மட்டும் எழுதிக்கங்க. 1894 1894ல மெட்ராஸ் மாகாணம் நடந்திருக்கும். 1887 நான் வந்து இந்த இயர் மட்டும் நான் வச்சுக்கங்க. இயர் மட்டும் எழுதிட்டு, தலைவருக்கு ஒரு கேப் மட்டும் வச்சுக்கங்க. நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இது வந்து நோட் எடுத்துட்டு வந்து மறந்துட்டேன். பாஸ் சொல்றேன். 1894 அப்படிங்கிறது என்னன்னா, அ இங்க சென்னை மாகாணம் நடந்தது. இது ஃபுல்லாவே நாங்க எங்க நடந்திருக்குன்னா, மெட்ராஸ் மாகாணத்தில. அதாவது 1887ல எப்படி மெட்ராஸ் மாகாணத்தில நடந்துச்சோ, அதே மாரி வந்து 1894ல என்னன்னா, மெட்ராஸ் மாகாணத்தில நடந்திருக்கும். வேற எந்த வருஷம்னா, 1898 1898 3வது அப்படிங்கிறது 1800 1903 3வது அப்படிங்கிறது 1903. அடுத்து வந்து 4த் அப்படிங்கிறது என்னன்னா, 1908. இந்த 1908 அப்படிங்கிறது யாருக்கு தலைமை தாங்கியிருப்பாங்கன்னா, ராஸ் பிகாரி போஸ். ராஸ் பிகாரி போஸ். அவர் வந்து தலைமை தாங்கியிருப்பார். 1908ல யார் தலைமை தாங்கியிருப்பாங்கன்னா, ராஸ் பிகாரி போஸ். இது மட்டும் நான் லைட்டா ஞாபகம் இருக்கு. ஆனா, நான் வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட்டா பார்த்து சொல்றேன். 1894, 1998, 1998, 1903, 1908. அடுத்து வந்து என்னன்னா, 1914 1914. நெக்ஸ்ட் வந்து 1927 எம்.ஏ. அன்சாரி. இத தலைமை தாங்குனவர் யாரு? எம்.ஏ. அன்சாரி. எம்.ஏ. அன்சாரி அப்படிங்கிறது தலைமை தாங்கியிருப்பாரு. வேற சிறப்பு அப்படிங்கும்பொழுது 1920ங்க. 1920. இப்பதான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நாக்பூர்ல நடந்திருக்கும். 1920ல நாக்பூர்ல நடந்திருக்கும். இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து மெட்ராஸ் மாகாணத்தில நடந்த ஒரு கூட்டம். அப்படின்னா, அங்க வந்து யார் இருப்பாங்கன்னா, மெட்ராஸ் மாகாணத்தில சேர்ந்தவங்க மட்டும் இருக்க மாட்டாங்க. தலைவர் வந்து வேற யார வேணா இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ராஸ் பிகாரி போஸ்லாம் பார்த்தோம். எம்.ஏ. அன்சாரி அப்படின்லாம் பார்த்தோம். அப்ப இது இது இதுவரைக்கும் பார்த்தது இந்த இந்த லைன் வரைக்கும் பார்த்தது என்னன்னா, மெட்ராஸ் மாகாணத்தில அந்த கூட்டம் நடந்திருக்கும். எப்படி பாம்பேல, கல்கத்தால நடந்ததோ அது மாரி நடந்திருக்கும். இப்ப இது வந்து 1920ல நடந்திருக்குன்னா, இது வந்து நாக்பூர்ல நடந்திருக்கு. அப்ப இத எதுக்காக நம்ம பார்க்க வரோம் அப்படின்னா, இதுல வந்து தமிழ்நாட்ட சேர்ந்த ஒருத்தர் தலைவரா போயிருப்பாரு. அவர் பேர் என்னது? வீரராகவாச்சாரியார். வீரராகவாச்சாரியார். இவர் வந்து சேலம் வீரர்ன்னு சொல்லுவாங்க. இவர யார் சொல்லியிருப்பாங்க? சேலம் வீரர்ன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப சேலத்துக்காரர் இவரு. இவர சொல்லியிருப்பாங்க. வேற என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இங்க என்ன நடந்திருக்கும்? நான் கோஆப்பரேஷன் மூவ்மெண்ட்டுக்கான ஏற்பட்டிருக்குங்க. தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். நான் கோஆப்பரேஷன் மூவ்மெண்ட்டுக்கான ரெசல்யூஷன் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும். இப்ப நான் கோஆப்பரேஷன் மூவ்மெண்ட் தமிழ்ல என்னன்னா, ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கத்துக்கான ஒத்துழையாமை இயக்கத்துக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஒத்துழையாமை இயக்கத்துக்கான தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும். சரி. நெக்ஸ்ட் வந்து இதுவரைக்கும் வட பார்த்து எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம். சுதேசி மூவ்மெண்ட். தமிழ்நாட்டில் சுதேசி மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சுதேசி மூவ்மெண்ட் இங்கிலீஷ்லயே அதே தான் வார்த்தை இருக்கும். சுதேசி மூவ்மெண்ட். சுதேசி அப்படின்னா என்னன்னா, தமிழ் இது ஒரு வார்த்தை இருக்கும். சுதேசி ஆதரி. ஆதரி, விதேசி புறக்கணின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து இங்கிலீஷ்ல தான் எந்த எழுதிக்கிங்க. ஆனா இது சும்மா தமிழ்ல ஒரு வார்த்தை. விதேசி புறக்கணி. ஸ்லோகன் மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வெளிநாட்டு பொருட்கள வெளிநாட்டு பொருட்கள புறக்கணிக்கணும். அதே மாரி வெளிநாட்டு பொருட்கள புறக்கணிக்கணும். உள்நாட்டு பொருட்கள வாங்கணும்.
உள்நாட்டு பொருட்களை வந்து என்ன பண்ணணும்? வாங்க வேண்டும். வெளிநாட்டு பொருட்களை வந்து என்ன பண்ணணும்? புறக்கணிக்கணும். வெளி அயல்நாட்டு பொருட்களை என்ன பண்ணணும்? புறக்கணிக்கணும். அயல்நாட்டு பொருட்களை புறக்கணிக்கணும். பைக்காட் த ஃபாரின் குட்ஸ். பைக்காட் ஃபாரின் குட்ஸ். பைக்காட் ஃபாரின் குட்ஸ். நெக்ஸ்ட் வரும்போது என்னன்னா பைக்காட் ஃபாரின் குட்ஸ். இது எங்க முக்கியமா நடந்திருக்கும் அப்படின்னா திருநெல்வேலியில் நடந்திருக்கும். திருநெல்வேலியில் என்ன பண்ணியிருக்கோம்னா நடந்திருக்கும். திருநெல்வேலியில் குறிப்பாக இருந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி கேம்பெயின்ல வந்து நம்ம வட்டார மொழி வெர்னாக்குலர் லாங்குவேஜ் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. வெர்னாக்குலர் லாங்குவேஜ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. வட்டார மொழி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால இது வந்து சிறப்பு பெற்றதாக இருக்கும். வட்டார மொழியை யூஸ் பண்ணனால வந்து என்னது, இது வந்து ரொம்ப சிறப்பு பெற்றதாக இருக்கும். தமிழ்ல வந்து வட்டார மொழி. வட்டார மொழியை பயன்படுத்தினால இது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ திருநெல்வேலி ஏன் ரொம்ப முக்கியமா அப்படின்னா, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆங்கிலேயர் இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த ஆங்கிலேயருக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சில குட்ஸ்லாம் அவங்களுக்கே தர மாட்டாங்க. இப்போ ஆங்கிலேயராக இருந்தாலும் அவங்க சில பொருள்லாம் இங்கே இருந்தால் தான் அவங்க வந்து உணவு இருக்கட்டும், மற்ற பொருளாக இருக்கட்டும், அதை இருந்தால் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க இங்கே வாழ முடியும். அப்போ அதே என்ன பண்ணியிருப்பாங்க, ஆங்கிலேயருக்கே சில பொருள்லாம் தராமல் விட்டுருப்பாங்க. அதான் வந்து திருநெல்வேலி ரொம்ப சிறப்பு மிக்கதாக இருக்கும். திருநெல்வேலியில் என்னன்னா, ஆங்கிலேயர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நான் இங்கே இனிமேல் ஆங்கிலேயர் வந்து திருநெல்வேலிக்கு நாங்கள் வரமாட்டோம். திருநெல்வேலி இடத்துக்கு வந்து நாங்கள் வரமாட்டோம். அங்கேருந்து ஆங்கிலேயர் என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து அவங்களே வெளியே போயிட ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ அந்தளவுக்கு வந்து திருநெல்வேலி ரொம்ப முக்கியமான இடமா இருக்கும். இதில் வந்து குறிப்பாக சொல்லணும்னா, திருநெல்வேலியில் ரொம்ப முக்கியமான யார், வ.உ.சி. அவர்கள் தான் ரொம்ப முக்கியமானவங்க. அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 1907 பிபின் சந்திரபால். பிபின் சந்திரபால் அப்படிங்கிறது என்ன பண்ணி இந்த டைமில் 1907 பிபின் சந்திரபால் அப்படிங்கிறவர் என்ன பண்ண சென்னை வந்திருப்பார். பிபின் சந்திரபால் அப்படிங்கிறவர் சென்னைக்கு வந்திருப்பார். சென்னை மாகாணத்துக்கு வந்திருப்பார். அங்கே வந்து என்ன பண்ணுவார், ஒரு சொற்பொழிவு ஆற்றிருப்பார். ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பார். சென்னை கடற்கரையில் மெரினா பீச்சில் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாரு. சொற்பொழிவு ஆற்றிருப்பார். சொற்பொழிவு ஆற்றுதல் ஸ்பீச் கொடுத்துருப்பார். ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பார். அப்போ இது முக்கியமான 2 இதழ் அப்படிங்கிறது இந்த காலத்தில் இருந்தது என்னன்னா, சுதேசமித்திரனும் இந்தியா அப்படிங்கிற இதழும். இந்தியா அன்று சுதேசமித்திரன். குறிப்பிட்டு சொல்ல போனால் இந்தியா அன்று சுதேசமித்திரன் அப்படிங்கிற இதில் வந்து என்னன்னா இந்தியா சுதேசமித்திரன். சுதேசமித்திரன் ஆசிரியர் வந்து யாருன்னு துணை, அதாவது இது ஒரு ஆசிரியர், ரெண்டுமே ஆசிரியர் யாரு, துணை ஆசிரியர் வந்து இங்கே பாரதியார். சுதேசமித்திரனோட துணை ஆசிரியர் அப்படிங்கிறது பாரதியார். ஆசிரியர் யாருன்னா இந்தியா ஆசிரியர் வந்து பாரதியார் தான் இருப்பாங்க. இங்கே வந்து துணை ஆசிரியர் சுதேசமித்திரன் அப்படிங்கிற ஆரம்பித்தவர் யாரு, அவர் வந்து ஜி. சுப்பிரமணிய ஐயர். அவர் ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனால் இந்தியா அப்படிங்கிறத ஆரம்பித்தது யாரு, பாரதியாரோடைய அவரோட இயல் தான் அது இந்தியா அப்படிங்கிறத ஆரம்பிச்சு. இப்போ சுதேசமித்திரன் அப்படிங்கிறது இந்தியா அப்படிங்கிறது என்னன்னா ரெண்டுமே வந்து முக்கிய இதழாக இருக்கும். சரி, அடுத்து என்னன்னா இன்னும் சொல்லும் போது என்னன்னா வ.உ.சி. அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். வ.உ.சி. அவர்கள் அப்படி என்ன பண்ணாங்கன்னா, இப்போ 1905 வந்து சுதேசி மூவ்மெண்ட் நடந்திருக்கும். அடுத்து 1906 இப்போ என்ன பண்ணியிருப்பாருன்னா, இவர் சுதேசி கப்பல் ஆரம்பிச்சிருப்பார். சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம், சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருப்பார். சுதேசி ஸ்டீம் நேவிகேஷனல், இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம், நேவிகேஷனல் கம்பெனி. அப்போ என்னன்னா வெளிநாட்டு பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க, இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெளிநாட்டு அதாவது ஆங்கிலேயர் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஆங்கிலேயோட கப்பலையே யூஸ் பண்ண மாட்டோம். நாங்கள் வணிகத்துக்காக எங்கள் கப்பலையே நாங்களே ஒரு கப்பலை புதுசாக உருவாக்கி அங்கேருந்து என்ன பண்ணியிருப்போம்னா நாங்கள் யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ தமிழில் வந்து சுதேசி நீராவி கப்பல் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. கப்பல் கம்பெனி, நீராவி கப்பல் நிறுவனம் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம்.
தமிழில் வந்து இதை ஷார்ட் ஃபார்மில் சொல்லும்போது என்னன்னா எஸ்எஸ்என்சின்னு சொல்லுவோம். சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. இது ஆரம்பிச்சது யாரு? வ.உ.சி. அவர்கள். விஓசி விஓ சிதம்பரனார். விஓ சிதம்பரனார். வ.உ. அந்த ஊ வரல, சாரி. வள்ளியம்மை இந்த வந்து வ.உ. சிதம்பரனார். வள்ளியம்மை உலகநாதன் சிதம்பரனார் வரும். வள்ளியம்மை உலகநாதன் சிதம்பரனார் அப்படின்னு வரும். சரி, இப்போ இந்த கப்பல் கம்பெனி வாங்குறதே வந்து இந்த 2 கப்பல் வாங்கியிருப்பாங்க. இதை வந்து பாரதியார் அப்படின்னு என்ன புகழ்ந்திருப்பார் அப்படின்னா, பாரதியார் வந்து 2 கப்பலையும் புகழ்ந்திருப்பார். பாரதத்தாய் பெற்றெடுத்த தவ புதல்வர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். பாரதத்தாய் இதெல்லாம் இங்கிலீஷ், அதாவது தமிழ் புக்கில் இருக்கிற வார்த்தை. அதாவது இங்கிலீஷில் சில எக்ஸ்பிளனேஷன்லாம் இருக்காது, அதாவது டிரான்ஸ்லேஷன் இருக்காது. நீங்கள் அப்படியே எழுதிக்கிங்க. பாரதத்தாய் பெற்றெடுத்த தமிழ் புலவர்கள். பாரதத்தாய் பெற்றெடுத்த தமிழ் புலவர்கள். பாரதத்தாய் பெற்றெடுத்த தமிழ் புதல்வர்கள். புலவர்கள் கிடையாது, புதல்வர்கள். புதல்வர் தன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? பாரதத்தை பெற்றெடுத்த தமிழ் புதல்வர்கள். சரி, இதில் வந்து என்னன்னா மொத்த முதலீடு. இப்போ இந்த கப்பல் வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அப்பயே 10 லட்ச ரூபா அந்த கப்பல். 2 கப்பல் வாங்கியிருப்பாங்க. இந்த 2 கப்பல் பேர் என்னன்னா கலீலியோ லாவோ. கலீலியோ லாவோ. கலீலியோ லாவோ அப்படிங்கிற வந்து இது 2 கப்பல் வாங்கியிருப்பாங்க. 2 கப்பல் வாங்கியிருப்பாங்க. மொத்தம் வந்து இதோட மதிப்பு அப்படிங்கிறது 10 லட்ச ரூபா. இந்த கொஸ்டின் குரூப் 4ல கேட்டாங்க லாஸ்ட்டு. மொத்தம் எத்தனை லட்ச ரூபா? 10 லட்ச ரூபா. இது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு 40,000 பங்கா பிரிச்சிருப்பாங்க. ஒரு ஆளுக்கு 25 ரூபா அப்படிங்கிற விதம். ஒரு நபருக்கு ரூபாய் 25. அப்போ எத்தனை பங்கா பிரிச்சிருப்பாங்கன்னா, ஒரு 40,000 பங்கா பிரிச்சிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. டேட்டா தானே அப்படின்னு நான் கேட்காம விட்டுருவாங்க. டிஎன்பிஎஸ்சியில் டேட்டா தான் கேட்பாங்க. ஒரு நபருக்கு வந்து 25 ரூபா அப்படின்ட்டு 40,000 ரூபா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இது வந்து 40,000 பங்கா பிரிச்சிருப்பாங்க. 40,000 பங்கா இது வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். சரி, அப்போ இது வந்து 2 கப்பல் பேர் வந்து கலீலியோ லாவோ. இதில் அதிகமாக முதலீடு பண்ணவங்க 2 பேர் இருப்பாங்க. இதில் அதிகமாக முதலீடு பண்ணால் 2 பேர் இருப்பாங்க. பெரும் பங்குதாரர்னு சொல்லலாம். பெரும் பங்குதாரர். பெரும் பங்குதாரர் வந்து 2 பேர் இருப்பாங்க. மேஜர் ஷேர் ஹோல்டர் இருப்பாங்க. மேஜர் ஷேர் ஹோல்டர் வந்து 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்போ அது மேஜர் ஷேர் ஹோல்டர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, ஒன்று வந்து பாண்டித்துரை. ஒருத்தர் வந்து பாண்டித்துரை. இன்னொருத்தர் பேர் வந்து சாஜி பக்கீர் முகமது. சாஜி பக்கீர் முகமது அப்படின்ட்டு இன்னொருத்தர். இதான் வந்து என்ன பண்ணான்னா, முக்கியமாக 2 பேர் வந்து முக்கிய பங்கு வச்சிருப்பாங்க. இதில் வந்து இது வேற என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னா, 25 பங்கா பிரிச்சிருப்பாங்க. ஓகே, அடுத்து வந்து திலகர் இருக்காரு பார்த்தீங்களா? திலகர் தீவிரவாதிகளின் தந்தை, த ஃபாதர் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். இந்தியா லெவலில் த ஃபாதர் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் யாருன்னா திலகர். அப்போ அவர் என்ன பண்ணா, அவரே பாராட்டினார். அவரே என்ன பண்ணுறாரு, ப்ரைஸ் பண்ணுறாரு, பாராட்டு. அவரே வந்து என்னன்னா இந்த கப்பல் பற்றின பாராட்டு பண்ணுறாரு. அப்போ ப்ரைஸ் பண்ணுறாரு. எந்த இதழ் அப்படின்னா, இவரோட இதழ் அப்படிங்கிறது கேசரி. அப்படிங்கிற இதில் வந்து என்ன பண்ணுறாரு, பாராட்டுறாரு. மராட்டா கேசரி 2 இதழும் நடத்துவார். மராட்டா அப்படிங்கிறது வந்து ஆங்கில இதழ். மராட்டா அப்படிங்கிறது ஆங்கில இதழில் எழுதியிருப்பார். கேசரி அப்படிங்கிறது அவரோட இது மராட்டா லாங்குவேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மராட்டிய மொழியில் வந்து எழுதியிருப்பார் கேசரி அப்படிங்கிறது.
இந்த 2 மொழியில என்ன பண்ணிருப்பாரு பாராட்டுவாரு. அப்ப வேற என்னன்னா அரவிந்த் கோஷ் இருக்காரு இல்லைங்களா? இவங்கலாம் தீவிரவாதிகள் மொத்தம் 4 ரொம்ப முக்கியமானவங்க 4 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து திலகர், அடுத்து வந்து மு பாலகங்காதர திலகர்ன்னு சொல்லுவாங்க. இப்போ பால், லால், லாலா லஜபதி ராய், லாலா லஜபதி ராய், அடுத்து பிபின் சந்திரபால், அரவிந்த் கோஷ். இப்போ 2வதா பார்க்க போறது வந்து அரவிந்த் கோஷ். இப்போ அரவிந்த் கோஷ் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இவர் பாடிட்டிருப்பாரு. இவர் எந்த இதழில பாடியிருப்பார் அப்படின்னா, வந்தே மாதரம் அப்படிங்கிற இதழில வந்து இவர் எழுதிட்டு இருப்பாரு. அந்த இதழில பாராட்டிட்டு இருப்பாரு. பாராட்டு பிரைஸ் பண்ணியிருப்பாரு. அதில வந்து என்னன்னா, இந்த சுதேசி கப்பல் வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா? அத வந்து பாராட்டுவாங்க. அப்ப அது என்ன பண்ணியிருப்பாருன்னா, இன்னும் வந்து இந்த ஷேர் ஹோல்டர் அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவர் வந்து ஒரு உதவியா இருப்பார். ப்ரமோட் த ஷேர் ஹோல்டர். ஷேர் ஹோல்டர வந்து ப்ரமோட் பண்றதுக்காக இவர் நெறைய விஷயம் பண்ணியிருப்பாரு. அரவிந்த் கோஷ் அப்படிங்கிறவர். அப்ப என்னன்னா, பங்குகள் விற்பதற்கு உதவினார். பங்குகள் விற்பதற்கு உதவினார். சரி, அடுத்து கோரல் மில்க்ஸ்டெயின். டவுட் எதா இருக்காங்க? ஆன்லைன் ரிஸ்வா, பவித்ரா டவுட் எதுவும் இல்லையா? இல்லைங்களா? ஓகே. அடுத்து வந்து கோரல் மில்க்ஸ்டேக். கோரல் மில்க்ஸ்டேக். சாரி மில்ஸ்டேக். கோரல் மில்ஸ்டேக். கோரல் நூற்பாலை வேலை நிறுத்த போராட்டம். கோரல் நூற்பாலை வேலை நிறுத்த போராட்டம். சரி, இட்டு போட்டுருந்தீங்கன்னா அப்படி பாமல் போட்டேன். கோரல் நூற்பாலை வேலை நிறுத்த போராட்டம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போன்னா 1907 பிப்ரவரி மாதம். 1907 பிப்ரவரி மாதம் வந்து கோரல் நூற்பாலை வேலை நிறுத்த போராட்டம் நடத்தியிருப்பாங்க. இது வந்து என்ன நடந்திருக்குன்னா, இந்த கோரல் அப்படிங்கிறது தூத்துக்குடியில். நடந்திருக்கு. இப்போ இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ 8 ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஒர்க்கிங் ஹவர்ஸ் தான் இருக்குது. அப்போ என்னன்னா 12 ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஒர்க்கிங் ஹவர்ஸாக இருந்துச்சு. 12 மணி நேரம் அப்படிங்கிறது என்னன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸாக இருந்துச்சு. அதனால் வந்து என்னன்னா, இது வந்து 1907 இது வந்து வருஷம் மட்டும் மாற்றிக்கிங்க. 1908ன்னு மாற்றிக்கும். 1908 நடந்திருக்கும். தூத்துக்குடியில் தமிழ் வந்து கோரல் அப்படின்னா பவள நூற்பாலை வேலை நிறுத்த போராட்டம். பவள நூற்பாலை வேலை நிறுத்த போராட்டம். இங்கே என்னன்னா வேலை நேரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். வேலை நேரம் அப்படிங்கிறது ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். வேலை நேரம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதில் குறைக்கணும். ஏன்னா ரொம்ப நேரம் வேலை செய்ய முடியாது. 12 மணி நேரம் வேலை செஞ்சு, ஆனால் அது ஊதியம் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். அப்போ அதெல்லாம் குறைக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, வேலை நிறுத்த போராட்டம் நடத்தியிருப்பாங்க. இதில் பங்கு பெற்றவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக பங்கு பெற்றவர்னா வ.உ.சி.
வ.உ.சியும், சுப்பிரமணிய சிவா 2 பேரும் ரொம்ப பங்கு பெற்றிருக்காங்க. வ.உ.சி, சுப்பிரமணிய சிவா. சரிங்க. கலந்துருப்பாங்க. இது ரொம்ப பார்த்துக்கணும். 1908. சரி, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இவங்க வந்து அ 1907 மார்ச் 9, இது டேட் சும்மா இது வந்து சும்மா எழுதாதீங்க. 1907 மார்ச் 9. அப்ப என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பிபின் சந்திரபால் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. முன்ன பார்த்தோம் இல்லையா? பிபின் சந்திரபால். அவர் வந்து கைது அதாவது கைது எது பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து விடுதலை பண்ணியிருப்பாங்க. 1907 மார்ச் 9 அப்ப அவர் வந்து விடுதலை பண்ணியிருப்பாங்க. அது வந்து 1 வருஷம் ஆச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 1908 மார்ச் 9 அப்ப பிபின் சந்திரபால் விடுதலை நாள என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, விடுதலை நாளா அறிவிச்சிருப்பாங்க. பிபின் சந்திரபால் விடுதலை செஞ்ச நாள என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. செலிப்ரேட் த 1907 மார்ச் 9 அப்ப விடுதலை பண்ணியிருப்பாங்க. அது 1 வருஷம் அப்புறம் என்ன ஆகும்னா, அப்ப பர்த்டே செலிப்ரேஷன் மாரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு பற்றா இருக்காங்க அவங்க மேல. செலிப்ரேட் த ரிலீஸ்டு டேட் ஆஃப் பிபின் சந்திரபால். பிபின் சந்திரபாலோட ரிலீஸ் டேட்ட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. கொண்டாடப்பட்டது. பிபின் சந்திரபாலோட விடுதலை நாள் கொண்டாடப்பட்டது. பிபின் சந்திரபால் விடுதலை நாள் கொண்டாடப்படுகிறது. இதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பிபின் சந்திரபால் விடுதலை நாள் கொண்டாடப்பட்டதுனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்க அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. யார அரெஸ்ட் பண்றாங்கன்னா அப்படின்னா, இது வந்து எக்ஸ்ட்ரா இந்த குவாரல் மிஸ்டேக் பார்த்தீங்களா? இது எல்லாமே கலந்துருக்கு. அப்புறம் 1907லேருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த தூத்துக்குடி கடற்கரையில பீச்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்களும் சுப்பிரமணிய சிவாவும் யாரு வ.உ.சி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, டெய்லியுமே வந்து ஸ்பீச் குடுத்துட்டே இருப்பாங்க. மக்களுக்கு விழிப்புணர்வு ஏத்திட்டே இருப்பாங்க. அத அவங்கலாம் வந்து என்னன்னா, மக்கள திசை திருப்புறாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்க மேல தேச துரோக வழக்கு போட்டிருப்பாங்க. யார் யார் மேலன்னா 2 பேர் மேல. அவரு என்ன வ.உ.சி மேலயும், சுப்பிரமணிய சிவா. சுப்பிரமணிய சிவா 2 பேர் மேல என்ன பண்ணா, தேச துரோக வழக்கு போட்டிருப்பாங்க. தேச துரோக வழக்கு போட்டிருப்பாங்க. இப்ப இந்த மார்ச் 7 விடுதலை பண்ணியிருப்பாங்க. இது சுதேசி தினம்னு சொல்றாங்க. இத வந்து எழுதிக்கங்க எக்ஸ்ட்ரா. சுதேசி தினமா கொண்டாடப்படுது. சுதேசி தினமாக கொண்டாடப்பட்டது. இது விடுதலை பண்ணனாலேயே என்ன பண்ணாங்கன்னா, சுதேசி தினமா கொண்டாடப்படுறாங்க. சுதேசி டே அப்படின்ட்டு எங்க கொண்டாடப்படுறாங்கன்னா, திருநெல்வேலியில. திருநெல்வேலியில சுதேசி தினமா கொண்டாடப்படுது. இப்ப இவங்க எப்ப கைது பண்றாங்க அப்படின்னா, மார்ச் 8. 1908 மார்ச் மார்ச் 9 வந்து இவங்க என்ன பண்ணா கொண்டாடுறாங்க. மார்ச் 12ல என்ன பண்றாங்கன்னா, இவங்க கைது பண்றாங்க. மார்ச் 12ல இவங்க கைது பண்ணிடுறாங்க. இவங்க மேல வந்து குற்றத்துக்காக கைது பண்றாங்க. தேச துரோக வழக்கு போடுறாங்க. சார்ஜ் ஆன் செடிசன். இப்ப இந்த குற்றம் அப்படிங்கிறது எப்போ உறுதிப்பட்டிருக்கும் அப்படின்னா, இந்த குற்றம் எப்ப உறுதினா 1908 ஜூலை மாதம் அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும். கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. கன்ஃபர்ம்டு த அரெஸ்ட். இந்த கைது பண்ணத என்ன பண்ணியிருப்பாங்க, உறுதிப்படுத்தியிருப்பாங்க. எப்பன்னா ஜூலை மாசம். ஜூலை 7ன்னு போட்டிருக்காங்க. நீங்க மாசம் கூட ஞாபகம் வச்சுக்கங்க போதும். ஜூலை 7 கூட ஞாபகம் இல்ல. இப்ப என்னன்னா, இவங்க இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஏற்கனவே வந்து 10 இயர்ஸ் அப்படிங்கிறத குடுத்துருப்பாங்க. 10 இயர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா குடுத்துருப்பாங்க. ஏற்கனவே வந்து கைது பண்ணி 10 இயர்ஸ் அப்படிங்கிறது ஜெயில்ல போட்டிருப்பாங்க. வ.உ.சி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா,
அரசை எதிர்த்து பேசினார் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்க வந்து 40 வருஷம் ஜெயிலில் போட்டிருப்பாங்க. 40 ஆண்டுகள். ஒரு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. வ.உ.சி.க்கு எதிராக எதிர்த்து பேசின குற்றத்துக்காக மேலும் 1 ஆண்டு. 1 ஆண்டு அப்படிங்கிறது 20 வருஷம் ஏற்கனவே குடுத்துருப்பாங்க. 10 வருஷம் சொல்லிட்டேன். 10 வருஷம் ஃபர்ஸ்ட்டு குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இது வந்து இன்னும் மேலும் 20 வருஷம் அப்படின்னு போடுறாங்க. மேலும் 20 வருஷம். மொத்தம் எத்தனை வருஷம் அப்படின்னா 40 ஆண்டுகள் தண்டனை. 40 ஆண்டுகள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தண்டனை வழங்கியிருப்பாங்க. யாருக்கு அப்படின்னா வ.உ.சிக்கு. அதனால இவரு என்ன சொல்றாங்க, செக்கிழுத்த செம்பல். அதுல வந்து என்ன அப்படின்னா, இந்த எங்க ஜெயில்ல போட்டிருப்பாங்க அப்படின்னா, அ கண்ணனூர். எந்த இடம்? கண்ணனூர். கண்ணனூர்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஜெயில்ல போட்டிருப்பாங்க. அதனால தான் இங்க வந்து வ.உ.சிக்கு வந்து ஒரு மைதானம் இருக்கு பார்த்தீங்களா? செக்கிழுத்த மாரி இங்க வந்து ஒரு இது வச்சிருப்பாங்க ஒரு இப்ப அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இங்க தான் கோயம்புத்தூர்ல தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவரு வந்து ஜெயில்ல போட்டிருப்பாங்க. சிறையில வச்சிருப்பாங்க. அதனால தான் வந்து இங்க வந்து இந்த சிலையெல்லாம் வச்சிருக்காங்க. இப்ப செக்கிழுத்த செம்பல்ன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு பேர் வந்து இதாங்க. செக்கிழுத்த கப்பலோட்டி தமிழன், செக்கிழுத்த செம்பல். கப்பலோட்டி தமிழன், செக்கிழுத்த தமிழ். ஆ செக்கிழுத்த செம்பல். இதெல்லாம் சும்மா வ.உ.சிக்கு வந்து பேரு. வ.உ.சி. இத கேட்பாங்க. செக்கிழுத்த செம்பல் யாரு? கப்பலோட்டி தமிழன். நிறைய ஸ்கூல்ல வந்து நம்ம படிச்சுட்டு இருப்போம். கப்பலோட்டி தமிழன் அப்படின்னு. கப்பலோட்டி தமிழன். வேற என்னன்னா, தமிழ்நாட்டின் திலகர். தமிழ்நாடோட திலகர். இந்த மாரி பேர்லாம் வச்சிருப்பாங்க. யாருக்கு? வ.உ.சிக்கு. வ.உ.சி படிக்கும்போது இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். மொத்தம் 40 ஆண்டு அதுக்குன்னு நான் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானவர். வ.உ.சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானவர். சரி. அடுத்து வந்து என்னன்னா, புரட்சிகர தீவிரவாதிகள்னு பார்த்திருப்போம். தமிழ்ல வந்து புரட்சிகர தீவிரவாதிகள். அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். புரட்சிகர தீவிரவாதிகள் அப்படின்னு பார்த்திருப்போம். The person who involved in the revolutionary activities. Revolutionary activities in தமிழ்நாடு. இதுக்கு முன்னாடி வந்து 2 பேர் இருப்பாங்க. மிதவாதிகள் பார்த்திருப்போம். எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தீவிரவாதிகள் தீவிரவாதிகள் பார்த்திருப்போம். இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மிதவாதிகள் அப்படிங்கிறது 2 என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப 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 அதாவது வயசானவங்களா இருப்பாங்க. இதுல வந்து ஓல்டஸ்ட் பீப்பிளா இருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஏதாவது மனு குடுப்பாங்க. ஆங்கிலேயர் வந்து ரொம்ப நம்பியிருப்பாங்க. விசுவாசமா இருப்பாங்க. ஆங்கிலேயர் வந்து நமக்கு இதெல்லாம் செஞ்சு குடுத்துருவாங்க அப்படின்ட்டு அவங்க மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க. அப்ப நம்பிக்கை வச்சிருக்கும்போது அவங்க வந்து ஏதாவது விஷயம் இப்ப தேவைப்படணும்னா, துண்டு பிரசுரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எழுதி கொண்டு போய் அப்ப அவங்கள்ட்ட குடுப்பாங்க. ஆங்கிலேயர்ட்ட குடுப்பாங்க. ஆங்கிலேயர் வந்து ஒரு 10 பேருக்கு குடுக்குன்னா, ஒரு 8 மட்டும் படிச்சு பார்த்துட்டு மீதி 2 அதாவது 2 மட்டும் செஞ்சுட்டு மீதி 8 அப்படியே விட்டுருவாங்க. இந்த மாரி வந்து அவங்க வந்து மிதவாதிகள் அப்படிங்கிறது ஆங்கிலேயர் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா தீவிரவாதிகள் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. தீவிரவாதிகள் அப்படிங்கிறது என்னன்னா, அவங்க வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து சுதேசி சுதேசி இயக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. சுதேசி இயக்கம்னா அந்நிய பொருளை புறக்கணி. அவன் வந்து நமக்கு வந்து நம்மோட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நம்மோட இண்டஸ்ட்ரி இருக்கட்டும், காட்டேஜ் இண்டஸ்ட்ரி இருக்கு பார்த்தீங்களா? அ குடிசை தொழில் குடிசை தொழில் இருக்கு பார்த்தீங்களா? அந்த குடிசை தொழில்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப இல்லாம பண்ணியிருப்பாங்க. எதனால அப்படின்னா, நம்ப காட்டன் பருத்தி அப்படிங்கிறது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இங்க இங்க விளைவிச்சு, இங்க நெஞ்சு குடுத்துட்டுருப்போம். ஆனா, அவங்க ஆங்கிலேயர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பருத்திலாம் கொண்டு போய் என்னன்னா, பிரிட்டிஷ்ல மான்செஸ்டர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இங்கிலாந்துல மான்செஸ்டர் அப்படிங்கிற ஊர் இருக்கு. அதனால தான் இப்ப வந்து அ இந்தியாவின் மான்செஸ்டர் அப்படிங்கிறத மும்பைன்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் அப்படிங்கிறத எத பண்ணியிருப்போம்னா, கோயம்புத்தூர் சொல்லியிருப்போம். இதே வந்து இது இருக்குல்ல, சிந்துவெளி நாகரிகம். அதாவது சிந்துவெளி நாகரிகம் இருக்கு பார்த்தீங்களா? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். சிந்துவெளி நாகரிகம். இந்த சிந்துவெளி நாகரிகத்தோட இது சும்மா ரீகால் பண்ற மாரி தான். சிந்துவெளி நாகரிகத்தோட ஐ அ மான்செஸ்டர் அப்படிங்கிறது மான்செஸ்டர். மான்செஸ்டர் அப்படிங்கிறது எத சொல்லியிருப்போம் அப்படின்னா, லோத்தல் சொல்லியிருப்போம். குஜராத்ல இருக்கிற லோத்தல் அப்படிங்கிற இடத்த வந்து என்ன சொல்லியிருப்போம்னா, சிந்துவெளி நாகரிகத்தில் இருக்கிற மான்செஸ்டர்ன்னு சொல்லியிருப்போம். இந்த மாரி என்ன பண்ணாங்கன்னா, சில மான்செஸ்டர் அப்படின்னு உருவாகியிருக்கும். இந்த மான்செஸ்டர் அப்படிங்கிறது உண்மையாலே எங்க இருக்கு அப்படின்னா, இங்கிலாந்துல இருக்கு. எங்க இருக்கு? மான்செஸ்டர் அப்படிங்கிறது எங்க இருக்கு? இங்கிலாந்துல இருக்கு. அப்ப அங்க அங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மான்செஸ்டர் அப்படின்னு இருக்கு.
அதோட பிரதிபலிப்பு தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இங்க வந்து மான்செஸ்டர் அப்படின்ட்டு நம்ம பேர் வச்சிருக்கோம். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் பார்க்கும்போது என்னன்னா, இப்ப அது அங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இங்கருந்து பருத்திலாம் எடுத்துட்டு போயிட்டு, அங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது மாரி ட்ரெஸ்ஸா மாத்தி, இங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க கொண்டு வந்து கம்மி விலைக்கு விக்கிறாங்க. எதனால கம்மி கம்மி விலைக்கு அவங்க விக்க முடியுது அப்படின்னா, அவங்க வந்து ஆங்கிலேயர் வந்து ஒரு பொருள விக்கும்போது என்ன பண்ணா, டாக்ஸ் குறைச்சர்றாங்க. அப்ப நம்ம வந்து இங்க இங்க வந்து என்னன்னா, இறக்குமதி வரி அப்படின்னு இருக்கு. இம்போர்ட் டாக்ஸ் அப்படின்னு இருக்கு. இம்போர்ட் டாக்ஸ் என்ன பண்றாங்க, குறைச்சர்றாங்க. அதே மாரி என்னன்னா, எக்ஸ்போர்ட் டாக்ஸ் அதிகப்படுத்திடுறாங்க. இப்ப எக்ஸ்போர்ட் டாக்ஸ் அதிகப்படுத்தும்போது என்னன்னா, நம்ம நாட்டுல இருக்கிற பொருள் வந்து வெளிநாட்டுக்கு போறது விலை அதிகமா போயிட்டுருக்கும். அப்ப ரூ. 1 அப்படிங்கிற விக்கிற பொருள் வந்து ரூ. 4 அப்படின்னு வித்தா என்ன ஆகும்? வெளிநாட்டுல நம்ம பொருள் விக்காது. அதே மாரி என்னாச்சுன்னா, ஆ ஆங்கிலேயரோட டாக்ஸ் அப்படிங்கிறது இங்க வந்து கம்மியா இம்போர்ட் டாக்ஸ் அப்படின்னு குறைச்சிடுறாங்க. இம்போர்ட் டாக்ஸ் அப்படின்னு குறைக்கும்போது என்னன்னா, இங்க வந்து விலை கம்மியா வித்துட்டுருக்கு. அப்ப நம்ம வந்து ஒரு பொருள அ அதாவது நம்ம விக்கிற பொருளோட ஆங்கிலேயர் விக்கிற பொருள் அப்படிங்கிறது விலை கம்மியா இருக்கு. அப்ப மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இத வந்து எதையுமே ஆராயாம என்ன பண்றாங்கன்னா, இது வந்து விலை கம்மியா எந்த பொருள் இருக்கோ, நம்மளே என்ன பண்ணுவோம், விலை எங்க கம்மியா இருக்கோ அந்த பொருள போய் வாங்கிட்டு இருப்போம். அதே மாரி தான் என்னன்னா, இது விலை எங்க கம்மியா இருக்கோ அந்த பொருள வந்து வாங்கிட்டாங்க. அதுதான் என்ன பண்ணுவோம்னா, அத வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, இனிமே அந்நிய பொருட்கள வாங்கக்கூடாது. அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் கொண்டு வந்தது யாரு? தீவிரவாதிகள். தீவிரவாதிகள் அப்படிங்கிறத என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாரி கான்செப்ட்லாம் கொண்டு வராங்க. மிதவாதிகள் அந்த மாரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இல்ல டாக்ஸ் குறைங்க, குறைங்கன்னு எப்ப பேப்பர்ல எழுதி குடுத்துருப்பாங்க. அவங்களும் வந்து குறைக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா தீவிரவாதிகள் என்ன பண்ணாங்க, "நீ இனிமே அந்நிய பொருள்லாம் எதுவும் வாங்காத. வாங்குனா தானே அவன் விப்பான். நீ வாங்காத" அப்படின்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அங்க தடை பண்றாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, இன்னும் நெறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னன்னா, அந்த ஒத்துழையாமைகள்லாம் வச்சுக்கங்க. அதெல்லாம் வந்து என்னன்னா, நம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டா எடுத்துக்கலாம். இல்லாட்டி இன்னும் வந்து இப்ப நேத்து கூட நான் செலிப்ரேட் பண்ணோமா, அ வி விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணுமா? அப்ப அதெல்லாம் எங்கேருந்து கொண்டாடுவாங்கன்னா, மராத்திய மாநிலம் தான். அதாவது மும்பைல தான் இது பண்ணியிருப்பாங்க. மும்பைல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற கான்செப்ட் வந்திருக்கும். யார் உருவாக்கியிருக்கோ அறிவோ திலகர் தான் உருவாக்கியிருப்பார். திலகர் தான் என்ன பண்ணியிருப்பாரு, விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற இது வந்து அ ஃபர்ஸ்ட்லேருந்தே இருக்கா? ஏன்ஷியன்ட் பீரியட்லேருந்தே இருக்கா? அப்படின்னா இருக்கு. ஆனா என்னன்னா, மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்ல செலிப்ரேட் பண்ணிட்டு விட்டுருவாங்க. இது வந்து இவரு தான் உருவாக்குனாரு அப்படின்னா, இவரு தான் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு கிடையாது. இவரு என்ன பண்ணியிருப்பாருன்னா, மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்திருப்பாரு நெறையா. இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னா, அவங்க வீட்லயே செலிப்ரேட் இப்ப எப்படி நம்ம மத்த பண்டிகைலாம் இருக்கு பார்த்தீங்களா? அது வீட்லயே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதுல பொங்கல் வச்சோ, இல்ல செலிப்ரேட் பண்ணியோ பண்ணிருவாங்க. ஆனா இப்ப இது விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது என்ன பண்ணாங்கன்னா, மும்பைல தான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்றாங்கன்னா, இது வந்து ஒரு விநாயகர் சதுர்த்தி மாரி கொண்டாடி மக்கள்லாம் ஒரு இடத்துல கூடுற மாரி பண்ணுங்க. அப்பதான் என்ன பண்ணா எதுக்காகன்னா பிரச்சாரம் பண்றதுக்காக. இப்ப விடுதலை சம்மந்தமா எல்லாம் பிரச்சாரம் பண்றதுக்காக என்ன பண்ணா, விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறத ஒரு செலிப்ரேட் பண்ணாங்க. விநாயகர் உருவாக்கி அத போய் கடல்ல கரைக்கலாம் அப்படின்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க. இன்னொரு ஐதீகம் இத எப்படி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, விநாயகர கடல்ல கரைச்சா, கடல் தண்ணி வந்து உள்ள வராது. அது ஊருக்குள்ள வராது அப்படிங்கிறதுக்காக, மக்கள ஒரு நம்பிக்கை வச்சு, இப்ப விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. இப்ப எதுக்காகன்னா, எல்லா மக்களையும் என்ன பண்ணாங்கன்னா, ஒண்ணா கூடுறதுக்காக. இப்ப எப்படின்னா, மத்த விஷயத்தலாம் கூட மாட்டாங்க. மதம் சார்ந்து அப்படின்னா, இப்ப இயல்பாவே அப்படிதான். மதம் சார்ந்து அப்படின்னா ஈஸியா கூட ஆரம்பிச்சுருவாங்க. அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணா, விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற ஒரு திருவிழா கொண்டு வந்தாங்க. யார் கொண்டு வந்திருப்பா அப்படின்னா, திலகர். இதெல்லாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. திலகர். கேட்டிருக்காங்க. இனிமே கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. வேற என்னன்னா, சிவாஜி ஃபெஸ்டிவல். இதெல்லாம் எழுதாதீங்க. சும்மா ஞாபகம் வச்சுக்கங்க. ஐஎன்எம் படிக்கும்போது நீங்க இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுப்பீங்க. சிவாஜி ஃபெஸ்டிவல் அப்படின்னு என்ன பண்ணா, இது நான் எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு வித்தியாசம் தெரியணும் உங்களுக்கு. மிதவாதிகள் அப்படின்னா யாரு? தீவிரவாதிகள் அப்படின்னா யாரு? புரட்சிகர தீவிரவாதிகள் அப்படின்னா யாரு? இவங்க பயங்கரவாதிகள் அப்படின்னா யாரு? அவங்களுக்கு இவங்களுக்கு என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன் இத. சிவாஜி ஃபெஸ்டிவல். சிவாஜி திருவிழா அப்படின்னு கொண்டாடிருப்பாங்க. இதெல்லாம் எல்லாமே எதுக்காக? சிவாஜி அப்படிங்கிறது மராத்திய சிங்கம் அப்படிங்கிற சிவாஜி. அப்ப அவர் வந்து ஒரு அதாவது இந்த மாரி ஃபெஸ்டிவல் கொண்டாடும்போது என்ன பண்ணுவோம், எல்லா மக்களும் வந்து கூடுவாங்க. அது கூடுனா என்ன பண்ணுவோம், ஈஸியா பிரச்சாரம் பண்ண முடியும். இது மாரி இருந்தோம்னா, ஆங்கிலேயருக்கு எதிரா நம்ம வந்து இது சில விஷயம் தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு எதிர்த்து பிரச்சாரம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. இது நம்ம இப்பயும் வந்து பாடிட்டு இருக்கோம். சரி ஓகே. இப்ப இப்ப அடுத்த அடுத்த ஆக்டிவிட்டீஸ்ல போவோம். யாரு? புரட்சிகர பயங்கரவாதிகள். புரட்சிகர பயங்கரவாதிகள். இப்போ புரட்சிகர பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லும்போது, புரட்சிகர தீவிரவாதிகள் இல்ல பயங்கரவாதிகள் அப்படின்னு வச்சுக்கங்க. அப்ப பகத்சிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. பகத்சிங். இதெல்லாம் இங்க எழுத வேணாம். எல்லாம் இந்தியா லெவல்ல வரும். அப்ப அது வித்தியாசம் புரியறதுக்காக நம்ம எழுதி போடுறோம். பகத்சிங் பார்த்திருப்பீங்க. இது வந்து இந்த ஒரு பேரே நமக்கு போதும். சூர்யா சென் இதெல்லாம் நம்ம படிப்போம். பகத்சிங் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார். இவரு என்ன பண்ணியிருப்பாருன்னா, டெல்லி சட்டமன்றத்தில குண்டு வீசியிருப்பாரு.
சாண்ட்ரஸ் அப்படிங்கிறது படுகொலை பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப என்ன பண்ணோம், கொலை பண்றாங்க, கொள்ளையடிப்பாங்க. சில இடத்துல என்ன பண்ணுவோம், இப்ப கொலை பண்ணோம் அப்படின்னா, கொலை பண்றது மட்டும் கிடையாது. கொள்ளையடிப்பாங்க. எப்படின்னா, வெப்பன்ஸ்லாம் வாங்கணும் பார்த்தீங்களா, பாரிஸ்ல போயிட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, சில வெப்பன்ஸ்லாம் வாங்கிட்டு வருவாங்க. இங்க துப்பாக்கி, கன் அது மாரி வாங்கிட்டு வருவாங்க. அதுக்காக என்ன பண்ணுவோம், கொள்ளையடிச்சு பணம் இருக்காது. அந்த கொள்ளை ஆங்கிலேயர் கசானாவ என்ன பண்ணுவோம், கொள்ளையடிச்சுட்டு போயிட்டு, அங்க போய் வெடிகுண்டு வாங்கி வாங்கிட்டு வர்றது, கன் வாங்கிட்டு வர்றது, இது மாரிலாம் பண்ணுவாங்க. அப்ப இதெல்லாம் வந்து தப்பா, கரெக்ட்டா அப்படிங்கிற அடுத்த விஷயம் ஆங்கிலேயர் வந்து சண்டை போடணும். ஆங்கிலேயர எதிர்த்து சண்டை போடணும். அதுக்கு வந்து ஏதோ ஒரு வழியில வந்து சண்டை போட்டாகணும். எங்க எதிர்ப்பு தெரிவிச்சாகணும். எங்களால இத்தன வருஷம் அடிமையா இருந்தோம். 200 வருஷமா அடிமையா இருந்தோம். இதுக்கப்புறம் எங்களால அடிமையா இருக்க முடியாது. நீ நீ வந்து உனக்காக இங்க இருக்கிற எல்லாத்தையும் சுரண்டிட்டு போயிட்ட. இங்க இருக்க வளம் இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ண, இங்கேருந்து வளம் எவ்வளோ வளம் மிகுந்த இந்தியாவ என்ன பண்ணோம், வளம் இல்லாத இந்தியாவ மாத்திட்ட. அப்ப இதுக்கு மேல நாங்க இருக்க முடியாது அப்படின்ட்டு நான் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துல மிதவாதிகள்லாம் அவங்க என்ன நம்ம என்ன மாரி தெரியுதோ அத வச்சு போராடுவாங்க. தீவிரவாதிகள் அப்படின்னா, அவங்களுக்கு என்னென்ன யோசனை வருதோ, அதெல்லாம் ஒரு குரூப்பா பிரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து வந்து என்னன்னா, புரட்சிகர தீவிரவாதிகள். இவங்க கொஞ்சம் பயங்கரவாதி பயம். நீ ஏதாவது ஆப்போசிட்டா இருக்கியா? உடனே வந்து சுட்டு கொன்றுவாங்க. உடனே அட்டாக் பண்றது தான் உடனே. பேச்சுவார்த்தைலாம் கிடையாது. ஒன்லி அட்டாக் மட்டும் தான். அப்ப அந்த மாரி பண்றவங்க தான் வந்து புரட்சிகர தீவிரவாதிகள். இப்ப இதுல முக்கியமா யார் வராங்க அப்படின்னா, வ.உ.சி. ஐயர் தான் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஒண்ணு பகத்சிங் கொஸ்டின் கேட்பாங்க. பகத்சிங் மீன்ஸ் இந்தியா லெவல்ல இருக்கிற தீவிரவாதிகள் இது கேட்பாங்க. இல்லாட்டி தமிழ்நாட்டுல கண்டிப்பா கேட்டுருவாங்க. இதுல 2மே கேட்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். கண்டிப்பா ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துட்டு இருக்கும். அப்ப என்னன்னா வ.உ.சி. ஐயர். வ.உ.சி. ஐயர். சரிங்க. இந்த வ.உ.சி. ஐயர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த கன் யூஸ் பண்றாங்க பார்த்தீங்களா? பயிற்சி. வெடிகுண்டு வெடிகுண்டு தயாரிக்கிறது, இல்லாட்டி வந்து கன் யூஸ் பண்ற பயிற்சிலாம் எங்க பண்ணுவான்னா, இப்ப நம்ம எது சிம்பிளா எதுனா தீவிரவாத பயிற்சி. தீவிரவாத பயிற்சி. ஆங்கிலத்துல வந்து சொல்லும்போது, ட்ரெய்னிங் கிவன் ட்ரெய்ன்ட் இன் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ். ட்ரெய்ன்ட் இன் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ். தீவிரவாத பயிற்சி அப்படிங்கிறது எங்க மேற்கொண்டிருப்பா அப்படின்னா, இந்தியன் ஹவுஸ் அப்படின்னு ஒரு இடம்ங்க. இந்தியா ஹவுஸ். இந்தியா ஹவுஸ் அப்படிங்கிறது லண்டன்ல ஒரு இடம் இருக்கு. இந்தியா ஹவுஸ் அப்படிங்கிறது லண்டன்ல இருக்கு. அதே மாரி பாரிஸ்ல இருக்கு. இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, இந்த வெடிகுண்டு மற்றும் அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, துப்பாக்கி கன் இருக்கு பார்த்தீங்களா? அது கன் சுடுறதுக்கான பயிற்சி வந்து மேற்கொள்றாங்க. யார் பண்றா அப்படின்னா, வ.உ.சி. ஐயர் அப்படிங்கிறது கொண்டு வராரு. வ.உ.சி. ஐயர் இது இந்த இது இந்த பயிற்சி வந்து மேற்கொள்றாரு. வ.உ.சி. ஐயர் அப்படிங்கிறது என்ன பண்ணா, இந்த பயிற்சி மேற்கொள்றாரு. சரி. இவருக்கு வந்து பயிற்சி மேற்கொண்டு என்ன பண்ணியிருப்பான்னா, ப்ரௌனிங் துப்பாக்கி. பயன்படுத்த கத்துக் குடுத்தாரு. யாருக்கு அப்படின்னா, யாருன்னா வ.உ.சி. ஐயர் அப்படிங்கிறது ப்ரௌனிங் ப்ரௌனிங் சாரி ப்ரௌனிங் துப்பாக்கி பயன்படுத்த கற்றுக் கொடுத்தார். பயன்படுத்த கற்றுக் கொடுத்தார். யாருக்கு அப்படின்னா, வாஞ்சிநாதனுக்கு. வாஞ்சிநாதனுக்கு ப்ரௌனிங் துப்பாக்கிய பயன்படுத்த கத்துக் குடுத்தவர் யாரு? வ.உ.சி. ஐயர். வி.வி. ஐயர் கூட வச்சுக்கங்க. வி.வி. ஐயர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, வி. சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு பார்ப்போம். இவர பத்தி இன்னும் டீட்டெயிலா கூட இன்னும் நெறைய இருக்கு இவர பத்தி. அதையும் பார்ப்போம். இப்போ வ.உ.சி. ஐயர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, வாஞ்சிநாதனுக்கு ப்ரௌனிங் துப்பாக்கி வந்து சுடுறதுக்கு வந்து பயிற்சி குடுத்துருப்பாரு. எங்க குடுத்துருப்பாரு? வ.உ.சி. ஐயர். வாஞ்சிநாதனும் வந்து பாரிஸுக்கு போயிருப்பாங்க, லண்டனுக்கு போயிருப்பாங்க. அப்படி கிடையாது. இவங்க என்ன பண்ணா, இவங்க வந்து தீவிரவாதியின் கூடாரம்னு சொல்லுவாங்க. தீவிரவாதியின் பிளேஸ், இம்பார்ட்டன்ட் பிளேஸ் ஃபார் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது எங்கன்னா பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில என்ன பண்ணுவாங்கன்னா, சில தீவிரவாத செயல்பாடுகள் நடந்திருக்கும். ஏன்னா பாண்டிச்சேரி அப்படிங்கிறது பிரெஞ்சோட கோட்டை. அதாவது பிரெஞ்சு அங்க ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால வந்து அங்க வந்து பிரிட்டிஷோட கண்ட்ரோல் இருக்காது. உடனே நெறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அங்க அரவிந்த் கோஷ் ஆகட்டும், அரவிந்த் கோஷ் வந்து அங்க சும்மா அங்க வந்து என்ன பண்ணியிருப்பான், அது வேற விஷயமா போயிருப்பாரு. ஆனா வந்து இங்க இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, பாரதியார் இருக்கட்டும், பாரதியார வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இங்க அரெஸ்ட் பண்றதுக்காக உத்தரவு பண்ணியிருப்பாங்க. அத வந்து என்ன பண்ணா, அவர் வந்து தப்பிச்சு அங்க போயிருவாரு. எங்க போயிருவாருன்னா, பாண்டிச்சேரி போயிருவாரு. பாண்டிச்சேரியில தான் என்ன பண்ண இதெல்லாம் நடத்துவாரு. அங்கருந்து சில இதழ் இந்தியா, விஜயா ஆகட்டும், அங்கலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சூரியோதயம் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து நடத்துவாரு. இப்ப அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. 1918 18ல போயிருப்பாரு. திரும்ப 21ல தான் திரும்ப வருவாரு. 8ல போயிருப்பாரு. 21ல தான் திரும்ப வருவாரு. அதெல்லாம் வந்து நடத்திருப்பாங்க. அப்ப வி.வி. சுப்பிரமணிய ஐயர். வி.வி. ஐயர் அப்படிங்கிறது வ.உ.சி. ஐயர் அப்படின்னு சொல்லுவாங்க.
வாவேஸ் ஐயர் அப்படிங்கிறது யாருக்கு வந்து துப்பாக்கி சுடுறதுங்கிறான்னா, வாஞ்சிநாதருக்கு பயிற்சி குடுத்திருப்பாரு. துப்பாக்கி சுடுறதுக்காக பயிற்சி மேற்கொண்டு குடுத்திருப்பாரு. சரிங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, நீலகண்ட பிரம்மச்சாரி. இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டா அத கரெக்ட்டா பார்த்துக்கங்க. இதெல்லாம் கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. நீலகண்ட பிரம்மச்சாரி. கொஞ்சம் எழுதும்போது லைட்டா வந்து ஒரு கேப் விட்டு எழுதிக்கங்க. நான் சில பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வந்து இப்ப எக்ஸ்ட்ரா டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டாலோ, இல்லாட்டி வந்து இதுக்கப்புறம் ஏதாவது கொஸ்டின் கேட்டாலும், நம்ம அத வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டே வந்துட்டுருக்கலாம். சும்மா வந்து ரொம்ப அதிகமா வராம கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா கேப் விட்டு சைட்லயோ இல்லாட்டி கீழயோ வந்து கேப் விட்டு எழுதிட்டு இருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து சில இம்பார்ட்டன்ட்டா ஏதாவது எக்ஸ்ட்ரா தெரிஞ்சா கூட நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். அதனால நீங்க என்ன பண்ணணும் லைட்டா கேப் விட்டுக்கங்க. அடுத்து வந்து நீலகண்ட பிரம்மச்சாரி. நீலகண்ட பிரம்மச்சாரி. நீலகண்ட பிரம்மச்சாரி. இவர பத்தி பார்க்கும்போது என்னன்னா, இவரும் வந்து என்னன்னா, அந்த பாரத மாதா சங்கம் உருவாக்கியிருப்பாங்க. 1904ல பாரத மாதா சங்கம். பாரத மாதா சங்கம். பாரத மாதா சொசைட்டி அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு ரகசிய அமைப்பு. இவரு வந்து சீர்காழிங்க. இவரு எந்த ஊர்னா? சீர்காழி. சீர்காழியில பாரத மாதா சங்கம் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. சீர்காழியில பாரத மாதா சங்கம்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. நீலகண்ட பிரம்மச்சாரி. இவரு என்ன பத்திரிகை எழுதியிருப்பாருன்னா, சூர்யோதயம். சூர்யோதயம். சூர்யோதயம் அப்படிங்கிற பத்திரிகை வந்து இவரு ஆரம்பிச்சிருப்பாரு. ஆ இன்னொன்னு என்னன்னா, அரவிந்த் கோஷ் இருப்பார் பார்த்தீங்களா, அவர வந்து தீவிரவாதியாக இருந்து ஆன்மீகவாதியாக மாத்தினவர் இவர்தான். தீவிரவாதியாக இருந்த அரவிந்த் கோஷை ஆன்மீகவாதியாக மாற்றியவர் யாருன்னா, மாற்றியவர் யாருன்னா இவர்தான். தீவிரவாதியாக இருந்த அரவிந்த் கோஷை ஆன்மீகவாக மாற்றியவர் யாருன்னா, யாரு? நீலகண்ட பிரம்மச்சாரி தான். இவர பத்தி அவ்வளோதான். நீலகண்ட பிரம்மச்சாரி. ஆனா இவர தான் கைது பண்ணியிருப்பாங்க. வாஞ்சிநாதன் வந்து இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஹாஸ்பிட்டல் பண்ணியிருப்பாரு. அதுக்கு வந்து இவர தான் கைது பண்ணியிருப்பாங்க. யாரு? நீலகண்ட பிரம்மச்சாரிய தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கைது பண்ணியிருப்பாங்க. இப்ப குரூப் 1ல ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. யாரு முதல் குற்றவாளி அப்படின்ட்டு. எல்லாரும். ஃபர்ஸ்ட் அஃபெண்டர் யாருன்னு கேட்டிருப்பாங்க. இப்ப யாருன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி தான் ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஆனா வாஞ்சிநாதன் அப்படிங்கிற என்ன பண்ணுவாரு, படுகொலைய பண்ணிட்டு, அவரு இறந்து போயிருவாரு துப்பாக்கி சூடு. இப்ப யார கைது பண்ணியிருப்பாங்க? இறந்தவங்கள கைது பண்ண முடியாது. இப்ப உயிரோட இருந்த இவர தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கைது பண்ணியிருப்பாங்க. பிற்காலத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கர்நாடகால இருக்க நந்திகுர்கா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருப்பாரு. கர்நாடகால இருக்கிற நந்தி துர்கா அப்படிங்கிற மலைக்கு கிளம்பியிருப்பாரு. அங்க வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஆன்மீகவாதியா மாறியிருப்பாரு. ஆன்மீகவாதியா மாறியிருப்பாரு. யாரு? நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படிங்கிறவரு கர்நாடகால இருக்கிற நந்தி துர்கா அப்படிங்கிற மலையில ஆன்மீகவாதியா மாறியிருப்பாரு. படுகொலைக்கு கைது செய்யப்பட்ட நபர் யாருன்னா, நீலகண்ட பிரம்மச்சாரி தான். அதாவது கொன்ன ஒரு துப்பாக்கியால சுட்டவர் வந்து வாஞ்சிநாதன். ஆனா அது கைது செய்யப்பட்டவர் யாருன்னா, நீலகண்ட பிரம்மச்சாரி. அடுத்து வந்து வாஞ்சிநாத பத்தி பார்ப்போம். வாஞ்சிநாதன். இவரு வந்து செங்கோட்டைன்னு சொல்றாங்க. இவரு வந்து செங்கோட்டை. செங்கோட்டை. இவரு என்ன பண்ணியிருப்பாருன்னா, 1911 1911 ஜூன் 17 டேட்டோட ஞாபகம் வச்சுக்கங்க. 1911 ஜூன் 17 அப்படிங்கிற யார கொண்டிருப்பாருன்னா, படுகொலை பண்ணியிருப்பாரு.
ஆஸ் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா நெல்லை கலெக்டர், நெல்லையோட ஆட்சியர். நெல்லையோட ஆட்சியர் தான் யாரு? ஆஸ். அப்போ அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா படுகொலை பண்ணியிருப்பாரு. அசாஃபர் படுகொலை, ஆஸ் படுகொலை பண்ணியிருப்பாரு 1911 ஜூலை 17 சுட்டு கொண்டிருப்பாரு. எங்கன்னா வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையம். வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையம் அங்க வந்து இவர் கொண்டிருப்பாரு, துப்பாக்கியால சுட்டிருப்பாரு ஆஸ் படுகொலை. அடுத்து வந்து துப்பாக்கியை சுட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா அவரும் இறந்து போயிருவாரு. அவரே வந்து அந்த கண்ணை வச்சு சுட்டுட்டு இறந்து போயிருப்பாரு. எந்தியாச்சுங்க. ஃபுல் பேர் அப்படின்னு யாருன்னா ராபர்ட் டபிள்யூ.டி.இ. ஆஸ். நம்ம ஆஸ் நான் வச்சா போதும். இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா இவரு இறந்துருவார். அந்த வாஞ்சிநாதன் அப்படி இறந்து போயிருவாரு. அவர் பத்தி பாக்கெட் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த சட்டப்பையில பாக்கெட்டில் 5ஆம் ஜார்ஜுக்கான 5ஆம் ஜார்ஜ் 5ஆம் ஜார்ஜ் அப்படிங்கிறது அங்கே இப்போ இருக்கிற ஒரு க்ரௌட். 5ஆம் ஜார்ஜ் கொள்வதற்கான ஒத்திகைன்னு எழுதியிருப்பார். கொள்வதற்கான ஒத்திகை. 5ஆம் ஜார்ஜ் கொள்வதற்கான ஒத்திகை. ஒன்று அவர் பாக்கெட்டில் சில கடிதம் இருக்கும், அந்த கடிதத்தில் இதை எழுதியிருப்பார். அப்படி நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 1916 தன்னாட்சி இயக்கம், ஹோம் ரூல் மூவ்மெண்ட். தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படி நடந்திருக்கும் 1916 ஹோம் ரூல் மூவ்மெண்ட். இது யார் ஆரம்பிச்சிருப்பா அப்படின்னா செப்டம்பர் 1916 ஃபர்ஸ்ட் ஏப்ரல்லே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏப்ரல் யார் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா ஏப்ரல் மாதம் யார் ஆரம்பிச்சிருப்பாங்க? திலகர் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏப்ரல் மாதம் திலகர் ஆரம்பிச்சிருப்பாரு. எங்கே ஆரம்பிச்சிருப்பாரு அப்படின்னா பம்பாய், பூனே, சரியா பூனேல ஆரம்பிச்சிருப்பாரு. செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்கிறது யாருன்னா அன்னி பெசன்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க. செப்டம்பர் 1916 அன்னி பெசன்ட் எங்கே ஆரம்பிச்சிருப்பாங்க? சென்னையில் ஆரம்பிச்சிருப்பாங்க. யாரும் அன்னி பெசன்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க. செப்டம்பரில் ஆரம்பிச்சது வந்து அன்னி பெசன்ட். இப்போ அன்னி பெசன்ட் கூட இங்கே வந்து தன்னாட்சி இயக்கத்துக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க வந்து ஜிஎஸ் அருண்டேல். ஜிஎஸ் அருண்டேல் அப்படிங்கிறது இங்கே வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க. பிபி வாடியா, ஜிஎஸ் அருண்டேல். தொழிற்சங்கவாதி, ஒர்க்கர்ஸ் அசோசியேஷனுக்கு வந்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க. தொழிற்சங்கவாதின்னு சொல்லுவாங்க இவங்கள. அவங்க வந்து ஜிஎஸ் அருண்டேல், சிபி ராமசாமி. நான் நாளைக்கு வந்து சில விஷயம் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து சொல்லுவேன். நீங்கள் இதை அப்படியே லைட்டாக கேப் மட்டும் எடுத்து எழுதிட்டே இருங்க. சொல்கிறேன், இந்த ராமசாமி அருண்டேல் பற்றிலாம் சில இம்பார்ட்டன்ஸ் சில பாயிண்ட் சொல்லுவேன். இப்போ அன்னி பெசன்ட் பற்றியும் கொஞ்சம் சில சொல்ல வேண்டியது இருக்குது. இதை மட்டும் எழுதி வச்சுங்க, நான் சொல்கிறோம். இப்போ அன்னி பெசன்ட் அப்படிங்கிறது முக்கியமாக சொல்லும்போது என்னென்னா 2 இது எழுதியிருப்பாங்க, 2 மேகசின் சொல்லலாம். நியூ இந்தியா 2 மேகசின் எழுதியிருப்பாங்க. நியூ இந்தியா எழுதியிருப்பாங்க. அடுத்து வந்து என்னென்னா காமன்வெல்த், நியூ இந்தியா காமன்வெல்த் அப்படிங்கிற 2 பத்திரிகை எழுதியிருப்பாங்க. நியூ இந்தியா காமன்வெல்த் அப்படிங்கிற 2 மேகசின் எழுதியிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். 2 கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. நியூ இந்தியா காமன்வெல்த், நியூ இந்தியா காமன்வெல்த் அப்படிங்கிற 2 பத்திரிகை எழுதியிருப்பாங்க.
இன்னொரு புக் எழுதியிருப்பாங்க ஒன்று, ஹவ் இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம். ஹவ் இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம். எல்லாம் புக்லேயே இந்த வார்த்தை தான் இருக்குங்க. ஹவ் இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம். இது நூல் என்னன்னா, இந்தியா எப்படி இந்தியா எப்படி துயரப்படுகிறது. இந்தியா எப்படி துயரப்படுகிறது. இந்தியா எப்படி துயரப்படுகிறது அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பாங்க. இந்த நியூ இந்தியா காமன்வெல்த் மேகசின் புக் வந்து ஹவ் இந்தியாஸ் ராட் ஃபார் ஃப்ரீடம் அப்படின்னு புக் எழுதியிருப்பாங்க. இந்தியா ஏ நேஷன் அப்படின்னு புக் எழுதியிருப்பாங்க. இந்தியா ஏ நேஷன். இந்தியா ஏ நேஷன் அப்படின்னு புக் எழுதியிருப்பாங்க. அப்புறம் இதோட ஒரு வாசகம் இருக்கும், ஒரு ஸ்லோகன் இருக்கும். அப்போ என்ன ஸ்லோகன் அப்படின்னா, அதிநவீன வசதியுடன் இதெல்லாம் இப்போ கோச்சிங் கேடான்னு நினைக்கிறேன், இந்த குரூப் போல கேடான்னு நினைக்கிறேன். அதிநவீன வசதியுடன் உடைய அதிநவீன வசதிகளுடன் உடைய மாட்டு வண்டி பயணத்தை விட சரி சரிங்க ரயில் பயணத்தை விட மாட்டு வண்டி பயணம் மேலானது. மாட்டு வண்டி பயணம் மேலானது. அதிநவீன வசதிகளுடன் உடைய ரயில் பயணத்தை விட மாட்டு வண்டி பயணம் மேலானதுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இவங்க. இங்கிலீஷில் வந்து பெட்டர் புல்லக் கார்ட் அண்ட் ஃப்ரீடம் தென் த ட்ரெயின் டிலக்ஸ் வித் சப்ஜெக்ட்ஸ் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெட்டர் புல்லக் கார்ட் அண்ட் த ஃப்ரீடம் தென் த ட்ரெயின் அப்படின்னு இருக்கீங்க. அதிநவீன வசதிகளுடைய ரயில் பயணத்தை விட மாட்டு வண்டி பயணம் மேலானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்க. காந்தி வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க. காந்தியோட கூற்று 100% பார்த்தீங்கன்னா, காந்தியோட கூற்று அப்படின்னு என்னன்னா, போராட்டவாதிகளை எல்லாம் மிஞ்சிய போராட்டவாதின்னு சொல்லியிருப்பாங்க. போராட்டவாதிகள் எல்லாம் மிஞ்சிய போராட்டவாதி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. போராட்டவாதி அப்படின்ட்டு இவங்க சொல்லியிருப்பாங்க. போராட்டவாதிகளை மிஞ்சிய போராட்டவாதின்னு சொல்லியிருப்பாங்க. யாரை? அன்னி பெசண்ட காந்தி சொல்லியிருப்பாரு. அன்னி பெசண்ட் என்ன சொல்லியிருப்பாருன்னா காந்தி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் என்னன்னா 1917 கல்கத்தால அன்னி பெசண்ட் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. அன்னி பெசண்ட் வந்து தலைவராக இருப்பாங்க. காங்கிரஸ் மாநாடு 1917 காங்கிரஸ் மாநாடுக்கு அன்னி பெசண்ட் தலைமை தாங்கிச்சிருப்பாங்க. அது வந்து கல்கத்தாவான்னு மட்டும் பார்த்து இன்னிபெசன்ட் கான்பூர், அதாவது கான்பூர், இது வந்து கல்கத்தா, இது வந்து கல்கத்தா தான். கல்கத்தாவில் மாநாடு நடந்திருக்கும், காங்கிரஸ் மாநாடு. கல்கத்தா காங்கிரஸ் மாநாடுக்கு தலைமை தாங்கினவங்க யாருன்னா இன்னிபெசன்ட் அவர்கள் தலைமை தாங்கியிருப்பாங்க. இவங்க தான் வந்து என்னன்னா முதல் பெண் தலைவர், முதல் இந்திய பெண் தலைவர் கிடையாது, முதல் பெண் தலைவர். ஏன்னா இவங்க அயர்லாந்து லேடி. இன்னி பெசன்ட் அப்படிங்கிறது அயர்லாண்டை சேர்ந்தவங்க. இவங்க வந்து என்னன்னா முதல் பெண் தலைவர் அப்படின்னு சொன்னால் இவர் சொல்லலாம். காங்கிரஸ் மாநாடு தலைமை தாங்கின முதல் உமன் பிரசிடென்ட் அப்படின்னா யாருன்னா அன்னி பெசன்ட் சொல்லலாம். காங்கிரஸ் மாநாடு தலைமை தாங்கிய முதல் பெண் தலைவர் அப்படிங்கிறது யாருன்னா அன்னி பெசன்ட். அதே வந்து 1925 நடந்திருக்குங்க. 1925 கான்பூர் மாநாடு நடந்திருக்கும். கான்பூரில் யார் தலைமை தாங்கியிருப்பாங்கன்னா சரோஜினி நாயுடு தலைமை தாங்கியிருப்பாங்க.
சரோஜினி நாயுடு. நான் அடுத்த இதில் எழுதி போடுறேன். கான்பூரில் சரோஜினி நாயுடு. சரோஜினி நாயுடு. சரோஜினி நாயுடு வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க கான்பூர் மாவட்டத்தில். எந்த வருஷம்னா 1925. 1925 சரோஜினி நாயுடு தலைமை தாங்கியிருப்பாங்க. இவங்க தான் அது முதல் பெண், முதல் இந்திய பெண், முதல் இந்திய பெண். இதான் நான் வச்சுக்கணும். முதல் இந்திய பெண் காங்கிரஸ் தலைவர். இந்திய பெண் காங்கிரஸ் தலைவர் அப்படின்னா யாருன்னா சரோஜினி நாயுடு. முதல் இந்திய பெண் காங்கிரஸ் தலைவர் அப்படிங்கிறது யாரு? சரோஜினி நாயுடு. முதல் பெண் தலைவர்னா 100%. அது எங்கே நடந்திருக்குன்னா 1917 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. அதே வந்து 1925 கான்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் சரோஜினி நாயுடு தலைமை தாங்கியிருப்பாங்க. இவங்க வந்து இந்திய பெண்மணி, நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்னன்னா 1924 நடந்திருக்குங்க. ரொம்ப முக்கியமான மாநாடு, பெல்கம் காங்கிரஸ் மாநாடு. பெல்கம் காங்கிரஸ் மாநாடு. இதுக்கு தலைமை தாங்கினது யாருன்னா மகாத்மா காந்திஜி. மகாத்மா காந்தி. இவர் வந்து ஒரே ஒரு மாநாடு தான் தலைமை தாங்கியிருப்பாரு. தேச தந்தை என்று அழைக்கப்படுகிற மகாத்மா காந்தி. அது வந்து எங்கன்னா பெல்கம் காங்கிரஸ் மாநாடு தான் நடந்திருக்கும். பெல்கம் காங்கிரஸ் மாநாடு தான் தலைமை தாங்கியிருப்பாரு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடிக்கடி சும்மா கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரி, அடுத்து வந்து என்னன்னா, அடுத்து பார்ப்போம். ரவுலட் சத்தியாகிரகம். ரவுலட் சத்தியாகிரகம். சத்தியாகிரகம். ரவுலட் சத்தியாகிரகம் 17 19 1919 பார்த்துட்டு இருக்கோம். 1919 பார்த்துட்டு இருக்கோம். ரவுலட் சத்தியாகிரகம். ரவுலட் சத்தியாகிரகம் இது ரொம்ப பார்த்துக்குங்க. எதுனாலனா ரவுலட் ஆக்ட் போட்டிருப்பாங்க, ரவுலட் சட்டம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஐஎன்எம் பார்க்கும்போது நீங்கள் டீட்டெயிலாக பார்ப்பீங்க. சரிங்களா? இதுவும் நான் சும்மா சொல்லிடுறேன். இதுவும் அவ்வளோதான் விஷயமே. ரவுலட் சட்டம் அப்படிங்கிறது என்னன்னா, யாரை வந்து கைது பண்ணிக்கலாம். யாரை வேணாலும் நீங்கள் வந்து இப்போ போராட்டம் பண்ணிங்கன்னா யாரை வேணால் கைது பண்ணிக்கலாம். அதை வந்து எதுன்னு கேட்க முடியாது. இப்போ எப்படி ஹேபஸ் கார்பஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னா என்னன்னா, யாராவது ஒருத்தவங்க வந்து கடத்தப்பட்டாலோ, இல்லாட்டி வந்து யாராவது அன்அஃபிஷியலாக, இல்லாட்டி வந்து லீகலாக இல்லாமல் இல்லீகலாக வந்து ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணாலோ, அரெஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஓகே, இது ஏதாவது சப்போஸ் போலீஸ் ஸ்டேஷன் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போய் தான் ஓகே. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சப்போஸ் அரெஸ்ட் பண்ணால் ஓகே. மற்றபடி யாராவது கடத்தி வச்சிருந்தாலும் என்ன பண்ணணும்னா ஹேபஸ் கார்பஸ் போடுவாங்க. ஒரு நாளில் கொண்டு வந்து நிறுத்து ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த ஹேபஸ் கார்பஸ்லாம் இடம் இல்லாமல் பண்ணியிருப்பாங்க. ரவுலட் ஆக்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரவுலட் சட்டம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது எதனால அப்படின்னா, ஃபுல்லாக யாரை வேணால் அரெஸ்ட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து உங்களுக்கு யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்ட்டு சட்டம் போட்டிருப்பாங்க. அதை எதிர்த்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரவுலட் சத்தியாகிரகம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இது ரவுலட் சத்தியாகிரகம் அப்படின்னு பார்க்குறோம். சென்னையில் நடந்திருக்கும். மெட்ராஸில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே நடந்திருக்கும். அதாவது இதுக்கு நம்ம பார்க்க போகிறோம். 1919 மார்ச் 18ங்க. மார்ச் 18 அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மெரினா கடற்கரையில் காந்தி உரையாற்றிருப்பார். மெரினா பீச்சில் என்ன பண்ணியிருப்பாருன்னா காந்தி வந்து ஸ்பீச் கொடுத்துருப்பார். மெரினா பீச்சில் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. யாருன்னா காந்தி உரையாற்றிருப்பார். மெரினா பீச்சில் உரையாற்றிருப்பார் காந்தியடிகள். அதை நல்லா பார்த்துக்கணும். டேட்லாம் ரொம்ப நல்லா நான் வச்சுக்கணும். 1919 மார்ச் 18. அடுத்து ஏப்ரல் 6. ரொம்ப ஏப்ரல் 8 போடுறப்பாரு. ஏப்ரல் 6. ஏப்ரல் 6. இந்த ஏப்ரல் 6 அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இது வந்து பிளாக் ஆக்ட்னு சொல்லியிருப்பாங்க. கருப்பு சட்டம் சொல்லியிருப்பாங்க. பிளாக் ஆக்ட்னு சொல்லப்பட்ட ஆக்ட் எதுன்னு கேட்பாங்க. கருப்பு சட்டம் அப்படிங்கிற அழைக்கப்பட்ட சட்டம் என்னது? ரவுலட் சட்டம். ரவுலட் சட்டம் அப்படிங்கிறத கருப்பு சட்டம் சொல்லியிருப்பாங்க. அப்போ இதை வந்து என்ன பண்ணிடலாம்னா கருப்பு சட்டம் சொல்லிட்டாங்க. ஃபுல்லாக வந்து எல்லாமே முழு அடைப்பு போராட்டம். கடைகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா அடைக்கிறாங்க. கடைகள் முழு அடைப்பு போராட்டம். எல்லா கடையும் மூட சொல்கிறாங்க. முழு அடைப்பு போராட்டம். பந்து இப்போ ஏன்னா ஏப்ரல் 6 அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ என்ன பண்ணால் இது வந்து ரவுலட் சட்டம் வந்து ரவுலட் சத்தியாகிரகம் அப்படின்னு ஆரம்பிக்கப்படுது. முழு அடைப்பு போராட்டம் சொல்கிறோம். முழு அடைப்பு போராட்டம். இப்போ சென்னையில் வந்து சத்தியாகிரக சபை அப்படின்னு உருவாக்கப்பட்டிருக்கு. சென்னையில் சத்தியாகிரக சபை அப்படின்ட்டு ஒன்று உருவாக்கப்படுது. சென்னை சத்தியாகிரக சபை அப்படின்ட்டு ஒன்று உருவாக்கப்படுது.
சென்னை சத்தியாகிரக சபை அப்படின்ட்டு உருவாக்கப்படுது சென்னையில். அது ரொம்ப முக்கியமானது. இந்த கூட்டத்தில் யாராவது கலந்துப்பா? அது என்னன்னா இந்த கடலூர் சத்தியாகிரக கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்துப்பா அப்படின்னா, ராஜாஜி, கஸ்தூரிபா ரங்கன், கஸ்தூரிபாய்னா அவன் ஒய்ஃப் இல்லை, இவர் கஸ்தூரி ரங்கன்னு சொல்லுவாங்க. சரி, வயலில் கஸ்தூரி ரங்கன் எல்லாம் புக்லேயே இருக்குங்க. நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க, புக்கில் ஒரு டைம் ரீசன் பண்ணிக்கங்க. ஜார்ஜ் ஜோசப் இது ரொம்ப முக்கியம். இது வச்சு இப்போ பார்க்க பார்ப்பார். ஜார்ஜ் ஜோசப் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா, மதுரையில் தலைமை தாங்கியிருப்பார். கடலூர் சத்தியாகிரகத்துக்கு மதுரையில் தலைமை தாங்கினது யாருன்னா ஜார்ஜ் ஜோசப். அப்படிங்கிறது தான் மதுரையில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கடலூர் சத்தியாகிரகம் சென்னையில் நடந்தது, காந்தி தலைமை தாங்கியிருப்பார். அது மதுரையில் நடந்திருக்கும். அப்போ தலைமை தாங்கினது யாருன்னா ஜார்ஜ் ஜோசப் தலைமை தாங்கியிருப்பார். ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாரு, தலைமை தாங்கியிருப்பார். ரொம்ப இதெல்லாம் முக்கியமாக பார்த்து, ஏன்னா இதெல்லாம் புதுசாக இருக்குது, கொஸ்டின் கேட்பாங்க. இதில் வேற எதுவும் இல்லை. சென்னை சத்தியாகிரகம், ராஜி, கஸ்தூரிபாய் ரங்கன், ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிறது மதுரை சத்தியாகிரகம். மதுரையில் என்ன பண்ணிருப்பாங்க, கடலூர் சத்தியம் வந்துருக்கோம். அப்போ வந்து அவங்க தலைமை தாங்கியிருப்பாங்க. டவுட் எதாவது இருக்கா? நெக்ஸ்ட் வந்து கிலாஃபத் மூவ்மெண்ட். சொல்லுங்க. கேட்கல. தெரியலையா? ஓகே. இப்போ தெரியுதா? தெரியுது. ஏன் தெரியுது, பாருங்க. கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பண்ணி பாருங்க. யார் சொன்னது? உடனே என்ன தெரியுதா? நெட் ஸ்லோவாக இருக்கும், கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா. இப்போ அடுத்து இடையில என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கிலாஃபத் இயக்கத்தின் மாதிரி சென்ட்ரல் ஆஃப் சிலேபஸ் நடந்திருக்கும். ஏன்னா ஏன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். இவங்க நம்ம பேசிக்காக தான் பார்க்குறோம். இது ரொம்ப முக்கியம். 1919 ஏப்ரல் 13. ஏப்ரல் 6 பார்த்தோமா? ஏப்ரல் 6 வந்து பார்த்தோம். கடலூர் சத்தியாகிரகம் பார்த்தோம். அதுக்கு வந்து 1919 ஏப்ரல் 13 ஜாலியன் வாலாபாக் மசாக்கர். என்னன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இந்த விஷயம் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பஞ்சாப்ல அம்ரித்சர் அப்படிங்கிற இடத்துல என்னன்னா பைசாகி திருவிழா. பைசாகி ஃபெஸ்டிவல். அப்போ என்னன்னா ஆங்கிலேயர் யார் சுட்டு கொண்டிருப்பா அப்படின்னா, அவர் பேர் வந்து ஜார்ஜ் டயர். ஜெனரல் டயர் சுட்டு கொண்டிருப்பாரு. மோர் தென் 300 பர்சன்ஸ், 300க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க. ஆனால் அஃபீஷியலாக சொல்கிறாங்க 300க்கும் மேற்பட்ட நபர்கள். ஆனால் அன்அஃபீஷியலாக வந்து ஒரு 1000 பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருப்பாங்க. அது நடந்தது வந்து ஏப்ரல் 13 தான். பைசாகிட்டியில் போட்டிருப்பாங்க. இன்னொன்று என்னன்னா, இந்த ரவுல எதிர்த்து கூட்டியிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி நடந்துடும். இது ரொம்ப எழுதிருக்கு. ஏப்ரல் 13 ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் அப்படிங்கிறது.
அடுத்து கிலாஃபத் மூமெண்ட், கிலாஃபத் இயக்கம். கிலாஃபத் இயக்கம், கிலாஃபத் மூமெண்ட் சொல்லுவோம். இது வந்து 1919 தான். இது என்னன்னா துருக்கி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. துருக்கி அப்படிங்கிற இடம் இருக்கு. அங்கே என்ன பண்ணால் கலிஃபா அப்படிங்கிற ஒரு பதவி வச்சிருப்பாங்க. துருக்கி அவங்க தான் ஹெட் மாதிரி. இப்போ எப்படி இந்தியாவுக்கு பிரசிடென்ட் தான் ஒரு தலைவர் மாதிரி இருக்காங்களோ, அப்போ இங்கே அந்த க்ரௌன் இருக்கா மாதிரியே துருக்கிக்கு வந்து கலிஃபா அப்படிங்கிறது தான் வந்து ஹெட்டாக இருப்பாங்க. அந்த கலிஃபா அவங்க வந்து அவமானம் பண்ணியிருப்பாங்க, அவமதிச்சிருப்பாங்க. யார் பண்ணியிருப்பாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க அவங்க பண்ணிடுவாங்க. இப்போ அந்த துருக்கிக்கு அப்படிங்கிற அவங்க வந்து ஃபுல்லாகவே முஸ்லீம்ஸ் தான். அப்போ அங்கே இருக்க முஸ்லீம்காக என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கே இருக்க முஸ்லீம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து என்னன்னா துருக்கி அவமானம். துருக்கியில் வந்து கலிஃபா அவமானம் போட்டுருங்க. துருக்கியில் கலிஃபா வந்து அவமானம் பண்ணுறாங்க, அவமரியாதை பண்ணுறாங்க. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து இங்கே வந்து கிலாஃபத் இயக்கம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. கிலாஃபத் இயக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சது 2 பேர் யாருன்னா சைஃபுதீன் கிச்சு. ஒருத்தர் பேர் மறந்துச்சு. உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா அந்த பேர்? முகமது சௌகத், சாரி, அது என்னன்னா முகமது அலி சௌகத் அலி. 2 பேர் பேர் முகமது அலி சௌகத் அலி. முகமது அலி சௌகத் அலி அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேர் தான் என்ன கிலாஃபத் இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. முகமது அலி சௌகத் அலி ஆரம்பிச்சிருப்பாங்க. இது வந்து என்னன்னா தமிழ்நாட்டில் கிலாஃபத் நாள் கொண்டாடிருப்பாங்க. தமிழ்நாட்டில் கிலாஃபத் நாள் கொண்டாடிருப்பாங்க. இந்த டேட் முக்கியம். 1920 ஏப்ரல் 17 டேட் பார்த்துக்கீங்க. இதில் வந்து ஒரு பிளேஸ் வந்து ரொம்ப தீவிரமாக நடந்திருக்கும். கிலாஃபத் இயக்கம் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக நடந்தது எங்கன்னா கிளர்ச்சி நடந்தது வந்து வாணியம்பாடியில். இந்த பிளேஸ் பார்த்துக்கிங்க, அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க யாருன்னு. வாணியம்பாடியில் தான் வந்து இந்த கிளர்ச்சி அதிகமாக நடந்திருக்கும். கிலாஃபத் கிளர்ச்சி வந்து அதிகமாக நடந்த இடம் வந்து வாணியம்பாடி. இது இப்போயே அங்கேயே முஸ்லீம்ஸ் அந்த ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. இங்கே ஆம்பூர் பிரியா அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அந்த வாணியம்பாடி இடத்துல வந்து ரொம்ப முஸ்லீம்ஸ் அதிகமாக இருப்பாங்க. இப்போ கிளர்ச்சி புவிமயம் அப்படிங்கிறது எங்கே அதிகமாக இருக்குன்னா எபிசென்டர் ஆஃப் கிலாஃபத் அகிடேஷன் அப்படிங்கிறது எதுனா வாணியம்பாடி. எபிசென்டர் ஆஃப் கிலாஃபத் அகிடேஷன் அப்படிங்கிறது எங்கன்னா வாணியம்பாடியில். அகிடேஷனா கிலாஃபத் அகிடேஷன் அப்படிங்கிறது வாணியம்பாடியில். டேட் முக்கியம். ஏப்ரல் 17 1920 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம். இதெல்லாம் முடிச்சுக்கலாம். நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் முடிச்சிடணும். நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம். தமிழில் வந்து என்னது ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கம் எந்த வருஷம் ஆரம்பிச்சது அப்படின்னா 1920. 1920 ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து தலைமை தாங்கினவரெல்லாம் யார் ஒப்புதல் வச்சிருப்பாரு அப்படின்னா நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் இந்த மாதிரி எழுதியிருப்பீங்க. அவர் பேர் என்னது? 1920 நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் இந்திராகா வச்சிருக்கீங்க. அவர் வந்து தலைமை தாங்கியிருப்பார். அவர் வந்து ஒப்புதல் அளிச்சிருப்பாரு. இது வந்து ஒத்துழையாமை இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் முக்கியமாக யாரும் பங்கேற்றிருப்பாங்க அப்படின்னா ராஜாஜி வந்து இருப்பாங்க. ப்ளஸ் பெரியார். அந்த பெரியார் வந்து இங்கே தான் வெளியே வராரு. அது சுதந்திர போராட்டத்துக்கு வெளியே வராரு இந்த பெரியார். இது கூட சேர்ந்து என்ன இருப்பாங்க கிலாஃபத் இயக்கத்துக்குள்ள யரூஃப் காசன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அதை அங்கேயே நீங்கள் எழுதிக்கலாம். அவர் இங்கே எழுதிக்கிங்க யரூஃப் காசன். ஏன்னா அது கிலாஃபத் மூவ்மெண்ட்டுக்காக தான் இங்கே தலைமை தாங்குவார்.
எபு ஹாசன். இந்த பேர் இங்கேயே எழுதிக்கிங்க. என்னன்னா இந்த கிலாஃபத் இயக்கத்துல எழுதிக்கிங்க. எபு ஹாசன் அப்படிங்கிறவர். இந்தியா லெவலில் பார்க்குறது வந்து முகமது அலி சவுகத் அலி. தமிழ்நாட்டு லெவலில் பார்க்குறது வந்து எகுப் ஹாசன் அப்படிங்கிறது தலைமை தாங்கியிருப்பார். குறிப்பிட்டு என்ன பண்ண முடியும்னா, இப்போ 1920 கள்ளுக்கடை மறியல். கள்ளுக்கடை மறியல் வந்து இது பண்ணியிருப்பாங்க. யாருன்னா பெரியார் அவர்கள் பண்ணியிருப்பாங்க. அவரோட தென்னந்தோப்புல வந்து ஒரு 500 தென்னை மரத்தை வந்து வெட்டி போட்டிருப்பாரு. கல் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு தென்னை மரத்தை வெட்டியிருப்பாரு. கள்ளுக்கடைக்கு எதிரான போராட்டம் இருக்கு. தென்னை தோட்டத்தில் வந்து அவர் 500 தென்னை மரத்தை வந்து வெட்டி போட்டிருப்பாரு. இப்போ தஞ்சாவூரில் வந்து வரிகொடா நடவடிக்கை நடக்கும். தஞ்சாவூரில் வரிகொடா இயக்கம் நடக்கும். வரி நாங்கள் தரமாட்டோம். இதுதான் வரிகொடா இயக்கம். நான் டேக்ஸ் மூவ்மெண்ட். வரிகொடா இயக்கம் நான் டேக்ஸ் மூவ்மெண்ட் நடந்திருக்கும். அப்போ வேற என்னன்னா நடக்கிற சட்டமன்றம் பள்ளிகள்லாம் புறக்கணிப்பு பண்ணுவாங்க. சட்டமன்றத்தார்கள் சரி யாரும் போக மாட்டாங்க. டாக்டர் யாரும் போக மாட்டாங்க. பள்ளிக்கு ஸ்கூலுக்கு யாரும் போக மாட்டாங்க. இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்தாங்கன்னா ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க யாரும் போக மாட்டாங்க. இந்தியன்ஸ் யாரும் போக மாட்டாங்க. இந்த மாதிரி என்னன்னா இந்தியா ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு. இந்த டைமில் வந்து என்னன்னா 1922 ஜனவரி 13 அப்போ வேல்ஸ் இளவரசர் வராரு. வேல்ஸ் இளவரசர் வந்து வருவார். அதையும் புறக்கணிச்சிருப்பாங்க. இந்த ஒத்துழையாமை இயக்கம் வந்து நல்லா சிறப்பாக தான் போயிட்டு இருக்கும். அது என்னன்னா ஒரு சில காரணத்துக்காக வந்து இந்த ஒத்துழையாமை இயக்கம் வந்து நிறுத்தப்பட்டிருக்கும். எதனால நிறுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னா 1922 பிப்ரவரி மாதம் 5 சௌரி சௌரா இன்சிடென்ட். சௌரி சௌரா சம்பவம் எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா, சௌரி சௌரா இன்சிடென்ட் அப்படிங்கிற எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கும். உத்தரப்பிரதேசத்தில் சௌரி அப்படிங்கிற சௌரி சௌரா அப்படிங்கிற இடம் இருக்குது. இங்கே நடந்திருக்கும். இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு 22 போலீஸ்மேன், 22 காவலர்கள், போலீஸ்மேன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அங்கேயே வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு எரிச்சிருப்பாங்க. எரிப்பு. இதை பார்த்து காந்தி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம் வந்து கேன்சல் பண்ணி விட்டுருவாரு. நான் வன்முறை இல்லாட்டா போராட்டம் தான் மேற்கொள்ளணும். இது வந்து வன்முறையை நோக்கி போயிடுச்சு. அதனால் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் பயிற்சி தேவை. அதனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவர் வந்து இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து நிறுத்தியிருப்பார். நான் கோஆபரேஷன் கொண்டு ஸ்டாப். இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறுத்த வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது யார் சொல்லியிருப்பார் அப்படின்னா நேருவும் சுபாஷ் சந்திர போஸும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதை நிறுத்த வேணாம் சொல்லியிருப்பாங்க. மறுப்பு தெரிவிச்சிருப்பாங்க. இதை கன்டினியூஸாக நல்லா தான் போயிட்டுருக்கு. இந்த ஒரு விஷயத்துக்காக இதை நிறுத்த வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மறுப்பு. இதை தான் வந்து குரூப் 1 அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சுபாஷ் சந்திர போஸ் வந்து மறுப்பு தெரிவித்தார். அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதை ஓட்டின்னு பார்த்து இதோட என்னன்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஒத்துழையாமை இயக்கம் வந்து நிறைவேறுது. நீங்கள் ஐஎன்எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்பீங்க. இப்போ தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கோ அதை மட்டும் நான் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். இந்த டவுட் இருக்கா? இதோட முடிச்சிடலாமே கிளாஸ். சரி, தேங்க்யூங்க. நல்லா படிங்க. நான்